பிரைஸ் லார்ட். நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதுங்களா? அதில் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். மேபி ஃபஸ்ட் டைம் நீங்கள் கூகுள் மீட் பண்ணுறவங்க ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் எல்லாரையும் இந்த கூகுள் மீட் வழியாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷத்தினுடைய முதல் நாட்களிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க முடியாமல் வந்திருக்கிறோம். ஏன்னா போன வருஷம் கடைசியிலிருந்தே ஆண்டவர் இந்த காரியத்தை பற்றி என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். அதிகமாக ஜெபிக்கிறோம், காரியங்களை செய்கிறோம், ஆனால் என்னுடைய மக்கள் இன்னும் வார்த்தையில் இன்னும் அவங்க வளராமல் இருக்கிறாங்கன்ற ஒரு உணர்த்துதல் ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ அதனால் அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார். அதனால் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இந்த வருஷத்தில் வாக்கு பண்ணின மாதிரி நம்முடைய தலையை எண்ணெயினால் அவர் அபிஷேகம் பண்ண போகிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம், அதை நம்ம அனுபவிக்க போகிறோம். அண்டு ஒரு பெரிய சாட்சி அவங்க எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி நம்முடைய யூடியூப் சேனலை, ஏன்னா நீங்கள் நிறைய பேர் அந்த யூடியூப் மூலமாக தான் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கிறீங்க. சத்ருவானவன் பயங்கரமான ஒரு போர்க்களமாக இருந்துச்சு அந்த டிசம்பர் லாஸ்ட் ஃபியூ டேஸ். ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனலை யாரோ பிளாக் பண்ணி, அதுக்கப்புறம் அது ரொம்ப சிரமப்பட்டோம். ஆனாலும் கர்த்தர் கரெக்டாக நம்ம அந்த ரெஸ்டரேஷன் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெஸ்டரேஷனுடைய அடையாளமாக யூடியூபை கர்த்தர் நமக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தாரு. அதனால் இந்த இயரில் கண்டிப்பாக வாக்கு பண்ணினதை நிச்சயமாக நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ரெஸ்டரேஷன் ப்ராசஸை கர்த்தர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு இந்த ரெஸ்டரேஷன் ப்ராசஸ்க்கு இந்த பைபிள் ஸ்டடி ஒரு 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 பெரிதும் நமக்கு உதவி செய்ய போகுதுன்றதை நான் நிச்சயமாக நம்புகிறேன். அதனால் இப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பு மிரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் பல இடங்களிலிருந்து கூடியிருக்கிறோம். எங்களுக்குள்ளாக ஒரு மனதை கர்த்தர் தாங்க ஒரே ஆவியானவர் தான் எங்கள் எல்லாரையும் இணைச்சிருக்கிறீங்க. விசேஷமாய் பரிசுத்த வேதாகமத்தை எழுதி கொடுத்ததான அதே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்களுக்கு போதகராய் ஆசிரியராய் வந்து வார்த்தையின் ஆழங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு போதித்தருளும், எங்களுக்கு கற்றுக்கொடும். நாங்கள் எங்களுடைய சுய புத்தியின் மேலே நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் முழு மனதாய் தேவனுடைய வார்த்தையின் மேலே சார்புள்ளவர்களாய், தேவனுடைய வார்த்தையை புரிந்தவர்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், விட்டு கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய முடியாதபடி எங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற சகல கடினத்தன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போவதாக. இணக்கமுள்ள ஆவிய கர்த்தர் எங்களுக்கு தாங்க. கர்த்தர் வார்த்தைகளினாலே எங்களோடு பேசும் பொழுது ஒரு தெளிவு உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், குழப்பம் நீங்கட்டும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நாங்கள் நடக்கும்படி எங்களுக்கு ஆலோசனை தருகிற உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு தொடர்ந்து பேசுங்க. இதனால் நீங்கள் மாத்திரம் உயர்ந்துருங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ நிறைய நேரம் நான் வெறும் கேமராவை மட்டுமே பார்க்க முடியாது. ஏன்னா எங்கள் சிஸ்டம்லேயும் அந்த நோட்ஸ்லாம் நான் அதில் தான் வச்சுருக்கேன். அதனால் இங்கேயும் மாற்றி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த நாட்களில் முக்கியமான ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். பைபிள் ஸ்டடி நீங்கள் நிறையா அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? எல்லாருமே அவங்கவுங்க சர்ச்சஸில் கர்த்தர் வந்து நல்ல போதகர்களை, நல்ல மெய்ப்பர்களை கொடுத்துருக்கிறாரு. நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. பைபிள் டீச்சர்ஸ் ரொம்ப சாலிடாக கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நம்ம கேட்டு நம்ம நிறைய பேர் நம்ம கற்றுக்கொள்கிறோம், நல்லது. ஆனால் ஒரு சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டுமே, கர்த்தருடைய வார்த்தை உணர்த்தப்பட்டுமே, நம்ம பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மக்கிட்ட பேசியுமே ஒரு சில நேரங்களில் உணர முடியாமல் நம்ம இருக்கிறோம். நல்ல, அதாவது அவங்க ஆவிக்குரிய நல்ல ஒரு சபை, ஆவிக்குரிய நல்ல போதனைகள் இருக்கிற சபைக்கு போவாங்க. ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை கேட்குற மாதிரியோ, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரியோ நம்மளால் பார்க்கவே முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையில் கனிகள் இல்லாமல் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களாகவே இருக்க மாட்டாங்க.
இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போது என்னதான் பைபிள் டீச்சராக இருந்தாலும், என்னதான் இப்போ நம்ம கூகுள் மீட்டு, யூடியூப்பில், ஜூமில் எத்தனை பிளாட்ஃபார்மில் நீங்கள் பைபிளை டீச் பண்ணாலும், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுன்ற ஒரு நிர்ணயம், ஒரு தீர்மானம் இல்லாமல் நம்ம எத்தனை பைபிள் ஸ்டடி பண்ணாலும், எத்தனை பைபிள் ஸ்டடியை நான் அட்டன் பண்ணாலும் சரி, நான் டீச் பண்ணாலும் சரி, நான் போதித்தாலும் நான் கவனித்தாலும் சரி, என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுன்ற நிர்ணயம் இல்லைன்னா என்னால் நிச்சயமாக என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு கனியுள்ள பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. அதனால் இந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடியில் ஃபர்தராக உங்களுக்கு நான் ஒரு சில காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், அந்த வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கணும். ஒரு சில காரியங்களை, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை பற்றி சொல்லும்போது அது பட்டயம்னு சொல்லுது இல்லைங்களா, அது ரொம்ப ஷார்ப்பாக நம்மளை கட் பண்ணும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நம்ம அந்த 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 கட்டிங்க்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அந்த ஒரு சில காரியங்களில் வெட்டும் கர்த்தருடைய வார்த்தை. அப்போது அதுக்கு நம்ம உணர்வுள்ளவங்களாக நம்ம இருந்து நம்ம தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய ஒரு நிர்ணயம் பண்ணுவோம். மேற்கொண்டு நம்ம இந்த நாட்களில் பைபிள் ஸ்டடிக்குள்ளே போகலாம். சரி, இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக ஒரு சில காரியங்களை, அடிப்படையான ஒரு சில போதனைகளை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அதில் ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, முதலாவது நம்முடைய வேதாகமத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா பலருக்குமே அந்த ஒரு 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 கருத்து இருக்கும். என்ன அப்படின்னா, இது ஒரு புனித புத்தகம், ஒரு கிறிஸ்தவர்களுடைய புனித புத்தகம், எல்லா மதத்திற்கும் எல்லா நம்பிக்கையில் இருக்கிறவர்களுக்கும் புனித புத்தகம் இருக்கிற மாதிரி இது ஒரு புனித புத்தகம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது அல்ல. புனித புத்தகம் அப்படின்றத தாண்டி கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்றது சும்மா இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு அவுட்லைன் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கில் இன்னும் டீப்பாக இதனுடைய ஆழத்தில் ஒரு குறிப்பிட்ட வசன பகுதியை வச்சு தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நம்ம வேதத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது நம்மளுடைய பரிசுத்த வேதாகமும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது பல வருடங்களாக, பல நூற்றாண்டுகளாக இது எழுதப்பட்டவைகள். அதை போட்டிருக்க பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் கிட்டத்தட்ட 500 வருடங்களில் எழுதப்பட்டவை. சரிங்களா? அதாவது இந்த நடந்த சம்பவங்கள் 1500 லைக் 1500 4000 to 5000 வருடங்களுக்குள்ளாக நடந்த சம்பவங்கள் தான் ஆதியாகமத்திலிருந்து நம்ம நிருபங்கள் வரைக்கும். ஆனால் அது எழுதப்பட்ட ஆண்டுகள் வந்து கம்மி தான். அந்த சம்பவங்கள் நடக்கவே எழுதலை. ஒரு சிலர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எழுதப்பட்டது. அதனால் அப்ராக்சிமேட் தான். ஏன்னா நமக்கு எக்ஸாக்டான அமௌண்ட், நமக்கு அந்த டேஸ் நமக்கு தெரியாது. தோராயமாக 500 வருடங்கள் அந்த காலகட்டத்தில் அது எழுதப்பட்டதாக இருக்கிறது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் தி மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கலி வேல்யூடு புக் இன் த ஹோல் வேர்ல்டு. இந்த உலகத்தில் வரலாற்று பூர்வமாக சிறப்புமிக்க ஒரு புத்தகம்னா அது பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான். அடுத்ததான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, பரிசுத்த வேதாகமம் 3 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய தமிழ் பைபிளுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது இல்லைங்களா, அதில் பாருங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா மூல பாஷையாகிய கிரேக்கம் மற்றும் எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு இருக்கும். ஸோ இது 2 மட்டும் தான் நமக்கு தெரிந்ததான மொழிகள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் வந்து அரமாயிக்கு மொழிகளிலே எழுதப்பட்டது. சரிங்களா? ஸோ இப்போ 3 மொழிகள் இருக்கிறது. கிரேக்கம், எபிரேயம், அரமாயிக், இந்த 3 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 மொழிகள் இருக்கிறது தான் நம்ம பல மொழிகளுக்கு இன்றைக்கு அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பரிசுத்த வேதாகமம் 3 கண்டங்களில் எழுதப்பட்டது. 3 டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸ், 3 விதமான கண்டங்களிலே எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பரிசுத்த வேதாகமம் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களால் எழுதப்பட்டது. மோர் தென் 40 ஆத்தர்ஸ். ஸோ ஒரு சில புக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் வந்து தெரியல, ஆசிரியர் யாருன்னு தெரியல. உதாரணத்திற்கு எபிரேயருடைய நிருபத்தை எடுத்துட்டிங்கன்னா அது பவுலுடைய தோற்றத்தை போல் இருக்கும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்ற நிருபங்கள் எழுதின மாதிரி அந்த ஸ்டார்டிங்கில் அப்போஸ்தலனாகிய பவுல் நான் எழுதுகிறதாவது, இல்லை கடைசியில் வந்து ஃபைனலாக வாழ்த்துறை சொல்லி முடிப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால் நிறைய பேர் அதை வேறு ஒரு அப்போஸ்தலர் எழுதினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஹவெவர் தோராயமாக ஒரு 40 ஆசிரியர்கள் இதை எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த 40 ஆசிரியர்களுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருந்திருக்கு. அந்த கனெக்டிவிட்டி தான் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்கிறோம்.
எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதின மோசேவுக்கும் எத்தனையோ 1000 வருடங்கள் பின்பதாக எழுதின பவுலுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. எப்படி ஒருத்தர் பார்த்துக்கல, எப்படி அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் அவங்கள நிரப்பி அதை எழுத வைத்தார் அப்படின்றது நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம பிலீவ் பண்ணுறதான ஒரு காரியம். அடுத்ததாக பரிசுத்த வேதாகமத்தை எழுதின மனிதர்கள் அநேகர் எபிரேய வம்சத்தை சேர்ந்தவர்கள். எழுதினாங்க அப்படின்னா மனுஷனுக்கா இப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஒரு ஆசை வருது, நான் ஒரு புக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திடீர்னு ஒரு புக்கு எழுதின மாதிரி பவுலோ இல்லை மற்ற ஆசிரியர்களோ அப்படி எழுதலை. இதை பேர் நம்ம டிவைன்லி இன்ஸ்பயர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா தெய்வீகமாக பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதின மனிதர்கள் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ முக்கால்வாசி இவங்க எபிரேய வம்சத்தை சேர்ந்தவங்க. ஒரு சிலர் தான், இப்போ உதாரணத்திற்கு லூக்கா, அவர் பார்த்திங்கன்னா அவர் கிரேக்க வம்சத்தை சேர்ந்தவர், அவர் எபிரேயத்தை சேர்ந்தவர் அல்ல. ஸோ இந்த மாதிரி ஆனால் மெஜாரிட்டி மக்கள் ஆசிரியர்கள் எபிரேய வம்சத்தை சேர்ந்தவங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும் நியமிக்கப்பட்ட 66 புத்தகங்களும் தான் முழு வேதாகமத்தின் தொகுப்பு. சரி, அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ரெகுலராக பைபிள் காலேஜும் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அதில் நிறைய பேர் கேள்வி கேட்போம், அப்போது அந்த கேத்தலிக்ஸ்லாம் படிக்கிற பைபிளில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குதுங்களே, அதை படிக்கக்கூடாதா, அது தப்பா அப்படின்லாம் கேட்பாங்க. அது தப்பு கிடையாது, அது கண்டிப்பாக நம்ம படிக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம தள்ளுபடி ஆகமங்கள்னு சொல்கிறோம். சரி, அந்த புக்ஸ்லாம் ஏன் நம்ம பைபிளில் இல்லை? நம்ம பைபிளில் ஏன் பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27 மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் காரணம் என்னென்னா, ஒரே ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இந்த 66 புத்தகங்களும் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நம் விசுவாசிப்பதனால மாத்திரம்தான் இந்த புத்தகங்கள் பரிசுத்த வேதாகமத்தினுடைய தொகுப்பிற்குள்ளாக வந்திருக்கிறது. மற்ற புத்தகங்கள், இப்போது நீங்கள் கத்தோலிக்கர்களுடைய புத்தகத்தை பைபிள் எடுத்துட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா பாரூக், விஸ்டம், மக்காபீஸ், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தள்ளுபடி ஆகாமல், இதெல்லாம் ஒரு வரலாற்று, அது நடந்த சம்பவங்கள் தான். ஆனால் அது பரிசுத்த ஆவியானவரால் அது ஏவப்படலை. அது ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்காக அது இருக்குது, அவ்வளோதான். அதை நம்ம அதில் நமக்கு டிவைன் இன்ஸ்பிரேஷன், ஆவியானவர் மூலமாக வருகிற இன்ஸ்பிரேஷன் அதில் நமக்கு எதுவும் வர வாய்ப்பில்லை. அதனால் அந்த கெனானிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த 66 எந்த புக்கு பைபிளில் இருக்கணும்னு சொல்லி ஒரு நியமனம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு மோசே காலத்தில் வேறு யாரோனா எழுதியிருக்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்தில் வேறு ஏதோ ஒரு அப்போஸ்தலன் கூட எழுதியிருக்கலாம். ஆனால் அவங்க எழுதுனதெல்லாம் ஏன் வரல அப்படின்னா, அப்போ அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும். ஏதாவது ஒரு ரூல் இருந்தால் தான் அதை இப்படி அதாவது உலகம் முழுக்க பிரசித்தமான பரிசுத்த வேதாகமத்தில் இணைக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? அந்த அடிப்படையான தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய இன்ஸ்பிரேஷன், அவருடைய உந்துதலினாலே எழுதப்பட்டதாக இருக்கணும். இன்னொன்று, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது மகிமை தருகிறதாக இருக்கணும். சரிங்களா? அடுத்ததாக தேவனுடைய வருகையை குறித்து, அப்புறம் நம்ம பைபிளில் இருக்கிற பேசிக் டாக்டரின்ஸை அவுட்லைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் 66 புத்தகங்களுடைய அடிப்படையான தகுதி. இதை வச்சு தான் 66 புத்தகங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் வச்சுருக்காங்க. அப்போ மற்ற புத்தகங்களை படிக்கலாமானா கண்டிப்பாக படிக்கலாம், படிக்கணும். அதில் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் அதிலிருந்து நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது, அதிலிருந்து நம்ம தியானத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. நம்ம கூட பேசுறது, நம்ம கூட தியானம் பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறது எல்லாமே நம்ம கையில் இருக்கிறதான இந்த 66 புத்தகங்கள் தான். சரியா? இதை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம கையில் இருக்கிற இந்த பைபிளில் இருக்கிற அந்த அதிகாரங்கள், வசனங்கள்லாம் எழுதும் போதே அதிகாரமாக அவங்க எழுதும் போது அவங்க சும்மா ஒரு புக்கு மாதிரி தான் எழுதுனாங்க. ஆனால் நம்ம படிக்கிற வசதிக்காக கிபி 1200 தான் கிறிஸ்துவுக்கு பின் 1200 தான் அது அதிகாரங்களும் வசனங்களுமாக அது சேர்க்கப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு சங்கீதம் எடுத்துட்டோம். சங்கீதம் 119 இவ்வளோ நிறையா வசனம் இருக்கும். அப்புறம் சங்கீதம் 23. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரபலமான அந்த அதிகாரங்களை நான் சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு தொகுப்பாக, அதாவது அந்த டாப்பிக்கில் இருக்கிற மாதிரி 1200 தான் பிரிக்கப்பட்டது. அது யார் பிரித்தாங்க, எப்படி பிரித்தாங்கன்றதுலாம் அது பிப்ளியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடியே இருக்குது. அதை நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கலாம், தியானிக்கலாம். அது பைபிள் காலேஜில் அது ஒரு தனி டாப்பிக்காக இருக்குது. ஏன் அந்த 66 புத்தகங்கள், அந்த 66 புத்தகங்களை இணைச்சது யார் அப்படின்ற நிறைய ஸ்டடிலாம் ரொம்ப டீப்பாக இருக்குது. அது நம்ம மேலோட்டமாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம மற்றபடி ரொம்ப டீப்பாக அதை பற்றி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக பாருங்கள்,
பரிசுத்த வேதாகமும் 2 விதமான சூழல்களில் எழுதப்பட்டது. ஆவியானவரால், ஆவியானுடைய உந்துதல்னால 2 விதமான சூழலில் எழுதப்பட்டது. பாருங்க, பரிசுத்த வேதாகமும் சூழ்நிலையின் அவசியம் மற்றும் பின்வரும் வாசகருக்கான அவசியம் என்ற 2 காரியங்களை கருத்தில் வைத்து எழுதப்பட்டது. இதை நான் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன், சரிங்களா? நான் ஒரு லெட்டர் எழுதும் போது நான் 2 விதமான நோக்கத்துக்கு எழுதணும். ஒன்று, என்னுடைய சகோதரன் ஒருத்தன் தூர தேசத்தில் இருக்கிறார், அவருக்காக ஒரு லெட்டர் எழுதுகிறேன். ஸோ இப்போ நான் எழுதும் போது என்னுடைய சகோதரனை விசாரித்து நான் என்ன பண்ணுவேன், லெட்டர் எழுதுவேன். இதுதான் சூழ்நிலை. அவர் விசாரித்து நான் லெட்டர் எழுதுவேன். அடுத்ததாக இன்னொரு பக்கம் நான் இன்னொரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போவேன். என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு 4 தலைமுறை கழிச்சு எனக்கு வரதா நான் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காகவும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு லெட்டர் எழுதுவேன். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ லெட்டர் எழுதுனா இப்படி தான் எழுத முடியும். ஒன்று, இமீடியட்டாக என் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கும்படியாக நான் லெட்டர் எழுதுவேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் பார்க்காத எனக்கு பின்வரும் சந்ததிக்காக நான் ஏதோ ஒரு காரியத்தை ஒரு முக்கியமான தகவலை நான் எழுதி வச்சுட்டு போவேன், இல்லையா? ஸோ இப்படி இந்த 2 விதத்தில் தான் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டது. ஒன்று, சூழ்நிலையினுடைய அவசியம். சூழ்நிலையினுடைய அவசியம்னா அந்த டைமில் இப்போ உதாரணத்திற்கு 1 கொரிந்தியர் எடுத்துக்கோம். 1 கொரிந்தியர் எடுத்துட்டிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த லெட்டர் எழுதினார். ஸோ அந்த லெட்டரை நம்ம அந்த கான்டெக்ஸ்டில் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடைமுறையில் என்ன பண்ண முடியாத அந்த சூழலில் புரிஞ்சுக்கணும். அவர் எதுக்காக எழுதினார், என்ன பிரச்சனை அந்த ஊரில் இருந்துச்சு, அந்த பிரச்சனைக்காக எப்படி எழுதியிருக்கிறாரு, இப்போ எனக்கு அது எப்படி புரிய வருது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்து 2வதாக பின்வரும் வாசகருக்கான அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் சொன்ன மாதிரி நான் பார்க்காத ஒரு சந்ததி வாசிக்க போகிறாங்க. இப்போ பவுலுக்கு எபேசியருக்கு ஒரு நிருபத்தை எழுதினார், எஃபீஷியன்ஸ். இதை எழுதும்போது எபேசியர்கள் மட்டும்தான் படிப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் இப்போ இத்தனை 1000 வருடங்கள் கழித்து எஃபீஷியன்ஸுக்கு எழுதுன அந்த லெட்டரை நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போது இதை விட இன்னும் பிரமாதமான ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதுகிறார். யோவான் தரிசனமாக பார்க்குறாரு. ஆக்சுவல் முழுக்க அந்த கண்டென்ட்டை கொடுத்தவர் யாருங்க? தேவன் தான். தரிசனங்கள் மூலமாக ரொம்ப தெளிவாக தேவன் யோவானோட பேசினார். இப்போது தேவன் யோவானோட பேசினதை அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வருங்காலத்திற்காக, வருகிற அடுத்த சந்ததிக்காக அவர் எழுதி வைக்கிறார். அதை படித்து தெரிஞ்சுக்கணும், தேவன் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ லூக்காவெல்லாம் எடுத்திங்கன்னா, லூக்கா அப்படி தான் எழுதுறார். லூக்கா தியோபிலோக்குன்ற ஒருத்தருக்கு எழுதுறார். மத்தேயுல எதுக்காக எழுதுறார்? வரப்போ ஒரு சந்ததிக்காக எழுதுறார். யோவான், நீங்கள் அந்த அதிகாரங்களை வாசிக்கும் போதே தெரியும். நீங்கள் படித்து இயேசு தான் தேவனுடைய குமாரன்னு நம்புறதுக்காக இந்த வசனங்களை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு அழகாக யோவான் எழுதியிருப்பார். அப்போ வரும் காலத்திற்காக, அது வருகிறதான நாட்களிலே மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக, வருகிறதான நாட்களிலே மக்கள் இயேசு யாருன்றதை புரிந்து கொள்றதுக்காக எழுதப்பட்டது. ஸோ 2 நோக்கத்தில் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்குது. சூழ்நிலையினுடைய அவசியம், அந்த டைமில் என்ன பிரச்சனையோ, என்ன கான்டெக்ஸ்ட், என்ன விஷயத்தை பேச வேண்டியிருக்குதோ அந்த விஷயத்தை தேவனுடைய பார்வையில் எழுதின ஒரு சில புத்தகங்கள். அடுத்து வருகிறதான சந்ததிக்கு தேவனை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, தேவனுடைய மகத்துவங்களை பற்றி, விடுதலையின் வார்த்தைகளை பற்றி பேச வேண்டியதனுடைய அவசியம், ரட்சிப்பின் வார்த்தைகளை பேச வேண்டியதனுடைய அவசியத்தை உணர்ந்ததுனால அடுத்த சந்ததிகளுக்காக அவர்கள் எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததா இப்போது முதல்ல இப்போ ஏசாயா அப்படின்னா, ஏசாயா தோல் சுருளில் எழுதியிருப்பார். ஓலைச்சுவடிலாம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் தோல் சுருள் தான். தோல் சுருளில் அந்த மாதிரி எழுதின ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. நம்மக்கிட்ட எந்த ப்ரிசர்வேஷனுமே ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டி 1000 வருடங்களுக்கு முன்பதாக, 1000-2000 வருடங்களுக்கு முன்பதாகலாம் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்து இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு அப்புறமே இப்போ 2024 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா, இப்போ திருக்குறள்னு எடுத்துக்குவோம், நம்ம ஊர் திருக்குறள். இந்த திருக்குறளை 1 நூற்றாண்டில் எழுதப்பட்டதுன்னு நம்ம நம்புகிறோம். இந்த 1 நூற்றாண்டில் எழுதப்பட்டதான திருக்குறள், இந்த ஓலைச்சுவடியில் தான் திருவள்ளுவர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், கையில் ஓலைச்சுவடி வச்சுட்டு இங்கே அந்த எழுத்தாணி வச்சு அவர் உட்காந்துருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம பார்ப்போம், இல்லைங்களா? இப்போ அந்த ஒரிஜினல் ஓலைச்சுவடி இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ அங்கேருந்து எடுத்து அதை எப்படியோ ப்ரிசர்வ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் நமக்கு கிடைச்சது, அந்த வார்த்தைகள் மட்டும் தான் கிடைச்சிது. ஸோ அதே போல் தான் பழங்காலத்தில் இருக்கிறதான தோல் சுருட்கள், ஓலைச்சுவடிகள், இல்லை எந்த விதத்தில்
பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எழுதப்பட்டதோ அதனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைத்திருக்கிறத ஒழிய அதனுடைய எக்ஸாக்டான ஒரிஜினல் காப்பி நமக்கு கிடைக்கவில்லை. பரிசுத்த வேதாகமம் தன்னுடைய மூல மொழியில், அதாவது வேறு வேறு மொழிகள் வரும். இப்போ நம்ம தமிழ்லேயும் 6,11,000 வார்த்தை தான் இருக்குதான்னு கேட்கக்கூடாது. இது எழுதப்பட்ட மொழியில், இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட் சொன்னோம் இல்லைங்களா, எபிரேயம் மற்றும் அரமாயிக் மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஸோ அந்தந்த மூல பாஷையில் ஒட்டுமொத்த 66 புத்தகங்களுடைய வார்த்தைகள் எத்தனைனா 6,11,000 வார்த்தைகள் இருக்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பரிசுத்த வேதாகமம் நேர்கோட்டில் நடந்த சம்பவம் போல் சேர்க்கப்படவில்லை. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது நம்ம எங்கே குழப்பம் வரும்னா, ஆதியாகமம் யாத்திராகமம் லேவியராகமம் கரெக்டாக அதெல்லாம் நேர்கோட்டில், அதாவது அந்த சம்பவம் எடுத்த உடனே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் அதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் நோவா காலம், அதுக்கப்புறம் ஆபிரகாம், இதெல்லாம் வரிசையாக நம்ம அப்படியே பார்த்துட்டே வரோம். ஆனால் அதுக்கப்புறம் கவனித்து பார்த்திங்கன்னா அப்புறம் இஸ்ரவேல் சந்ததி இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் எஸ்ரா நெகேமியா வரும். வரலாற்று புத்தகங்கள் முடிச்சோன்னே எஸ்ரா நெகேமியா வரும். எஸ்ரா நெகேமியாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யோபு வருவார், சங்கீதம் வரும். இப்போ யோபு எஸ்ரா நெகேமியா காலத்துக்கு அடுத்து வந்தவரா? ஏன்னா பைபிளில் நமக்கு அப்படி தான் இருக்கு இல்லைங்களா. எஸ்ரா நெகேமியாவுக்கு அடுத்தது யோபு, எஸ்தர், யோபுலாம் வரனால. ஸோ அதனால் அந்த காலத்தில் ஒரு வாழ்ந்தவர்னு நான் நினச்சிக்கூடாது. யோபு இன்ஃபேக்ட் எப்போ வாழ்ந்தார்னா ஆபிரகாம் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆனால் நம்ம பைபிள் என்ன பண்ணலன்னா, சம்பவங்கள் நடந்த அந்த அடிப்படையில், அதாவது அந்த காலத்தின் அடிப்படையில் நம்மளுடைய வேதாகமத்தில் இருக்கிறதான 66 புத்தகங்களும் அதாவது அந்த ஆர்டரில், அந்த ஒழுங்கிலே அவை சேர்க்கப்படவில்லை. புரிந்துக்கோங்க, சரிங்களா. நம்மளுடைய பைபிளை 66 புத்தகங்கள் இருக்கு இல்லைங்களா, பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும். இதெல்லாம் அந்த சம்பவங்கள் எந்தெந்த வருடத்தில் நடந்ததோ அந்த நேர்கோட்டில் அது சேர்க்கப்படவில்லை. மாறாக எழுத்து நடை அப்படின்னு ஒன்று இருக்கும், ரைட்டிங் ஃபார்ம்ஸ், சரிங்களா. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், குழம்பிடாதீங்க. இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுங்களா? புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்களேன். ஓகே, தேங்க்யூ. யூடியூப்பில் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜிமீட்டில் இதில் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரைஸ் லார்ட். தேங்க்யூ. ஓகே, சரி. இப்போது இந்த நேர்கோட்டில் நடந்த சம்பவங்கள், அதாவது இந்த நேர்கோட்டில் அமைக்கப்படவில்லை சம்பவங்கள், அது லீனியராக அது போயிட்டே தான் இருந்தது. ஆனால் அதை எழுதும் போது எழுத்து நடை அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை பற்றி நான் அடுத்து சொல்ல போகிறேன். அந்த விதத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா அதை சேர்த்து வச்சாங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்ததை பார்ப்போம். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களும் தனித்திருந்தாலும் முழுவதும் அர்த்தம் கொடுக்கக்கூடியவை. ஒரு புக்கை நீங்கள் தனியாக எடுத்து படித்தாலும் அதில் கண்டிப்பாக ரட்சிப்பின் செய்தியை நம்ம பார்க்க முடியும், மீட்பின் செய்தியை பார்க்க முடியும், வரப்போகிறதான பழைய ஏற்பாடாக இருந்தால் வரப்போகிறதான தேவனுடைய குமாரனை பற்றி ஏதாவது ஒரு வசனமாச்சும் இருக்கும். வரப்போகிறதான தேவனுடைய வருகையை பற்றியும் எல்லா புத்தகத்துலேயுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சிங்கிள் புக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது இருக்கிறதுலே சின்ன புக்காக இருக்கிறதான யூதா நிருபமாக இருந்தாலும் சரி, இருக்கிறதுலே பெருசாக இருக்கிறதான சங்கீத புத்தகத்தை எடுத்துட்டாலும் சரி, எல்லா இடத்துலையுமே தேவனை பற்றி, தேவனுடைய அன்பை பற்றி, அதாவது அடிப்படையாக ஒரு மனுஷனுக்கு தேவனை பற்றி என்னென்னலாம் தெரியணுமோ அந்த எல்லா விஷயமும் ஒரு சிங்கிள் புக்கில் கூட எல்லா சிங்கிள் புக்லையுமே இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்தளவுக்கு ஒரு புக்கை நீங்கள் 66 புத்தகத்தில் ஒரு புக்கை நீங்கள் தனியாக எடுத்து ஸ்டடி பண்ணாலும் அதில் தேவனுடைய எல்லா மகத்துவங்களையும், ரட்சிப்பின் திட்டத்தையும், ஆசீர்வாத திட்டங்களையும், வருகையின் காரியங்களையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்போது வேதாகமத்தை படிக்கிறத பற்றி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த வேதாகமத்தை படிக்கிறதுல 2 விதங்கள் இருக்கிறது. பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன். AIM, எய்ம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. இது ஆங்கிலத்தில் தான் இருக்குது, இது தமிழில் மொழியாக செய்ய முடியல. ஆங்கிலத்தில் இருக்கிறத நான் உங்களுக்கு தமிழில் விளக்கம் பண்ணுறேன். ஆங்கிலத்தில் படித்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதலாவது, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியர் ஒருத்தர், இப்போ உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நிருபத்தை எழுதுகிறார் அப்படின்னா, அவர் எழுதும் போது அவர் எழுதுகிறதான புத்தகத்திற்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். ஒரு லெட்டர் எழுதுகிறார். இப்போ நான் சொன்ன மாதிரி கொரிந்தியர் நிருபம்னு எடுத்துக்கோம். 1 கொரிந்தியர் நிருபத்தை அவர் எழுதும் போது அவர் அந்த எழுதுவதற்கான ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். எதற்காக இந்த ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதினார், சரிங்களா? இதுதான்
ஆத்தர்ஸ் இன்டெண்டட், அவர் என்ன இன்டென்ஷனில் என்ன நோக்கத்தோடு அவர் எழுதினார், ஆத்தர்ஸ் இன்டெண்டட் மீனிங். அடுத்து ரெண்டாவதா ஆடியன்ஸ். ஆடியன்ஸ்னால் யார்? நம்ம கிடையாது, நம்ம செகண்டரி ஆடியன்ஸ். அப்போது அந்த காலத்தில் இருந்த ஆடியன்ஸ் யார்? அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்ததான அந்த மக்கள். அவங்க எப்படி அதை இன்டெக்ட்னா எப்படி அதை ஏற்றுக்கொண்டாங்க? முதலாவது எப்படி ஆசிரியர் எழுதினார், அவருடைய நோக்கம் என்ன, எழுதும் போது என்ன நோக்கத்தோடு எழுதினார், ஆவியானுடைய உந்துதல் படி தான் எழுதினார், ஆனால் என்ன இன்டென்ஷனில் அவர் எழுதினார். சரியா? அடுத்து ரெண்டாவதா ஆடியன்ஸஸ் இன்டெக்டட் மீனிங். ஆடியன்ஸ்னால் யார்? அந்த புக்கை யாருக்கு எழுதினாரோ. இப்போ உதாரணத்திற்கு லூக்கா எடுத்துக்கோம். லூக்கா பார்த்தீங்கன்னா அவர் முதல் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தியோபிலு அப்படின்ற ஒருத்தருக்கு அவர் எழுதுறார். ஸோ பிரைமரி ஆடியன்ஸ் யார்? முதல் ஆடியன்ஸ், பிரைமரினா முதல்னு அர்த்தம் இல்லைங்களா? இப்போ இந்த முதல் ஆடியன்ஸ் யார்? தியோபிலு. இப்போ தியோபிலுவுக்கு அது எப்படி புரிஞ்சிருக்கும்? இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். யார் எழுதுனாங்க, யாருக்காக எழுதுனாங்க, எழுதும் போது என்ன நோக்கத்தோடு எழுதுனாங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், இது ரெண்டையும் தாண்டி தான் மூன்றாவதாக நம்மளுடைய புரிதலுக்குள்ளே நம்ம வரணும். நம்ம எடுத்த உடனே ஒரு வசனத்தை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வேத புரட்டர்களாக மாறிடுவோம். வேத புரட்டர்னா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அதாவது வசனத்தை தான் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்வது, அதாவது ட்விஸ்ட் பண்ணுறது, வேதத்தை புரட்டுதல், வசனங்களை புரட்டி பேசுதல். இப்படி தான் இன்றைக்கி நிறைய கள்ளோபதேசங்கள், கள்ள போதனைகள்லாம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா இந்த விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். அதாவது ஆத்தர், அந்த எழுதினதான அந்த ஆசிரியர் என்ன நோக்கத்தோடு எழுதினாரோ அதை மறந்துட்டு அடுத்ததாக யாருக்காக எழுதினாரோ அதையும் புரிஞ்சிக்காம ஏன் இஷ்டத்துக்கு இந்த வசனம் இப்படி இருக்குது அதனால் நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பேசுவது முற்றிலும் தவறானது. அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. ஆத்தர்ஸ் இன்டெண்டட் மீனிங், ஆடியன்ஸஸ் இன்டெக்டட் மீனிங். அதாவது அந்த வாசகர், அந்த முதல் வாசகர் எப்படி அதை புரிந்து கொண்டாங்க அப்படின்றது. சரி பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 17:17 ஏசப்பா ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை இது வெறுமனே நமக்கு இன்ஃபர்மேட்டிவாக, நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைபிளை இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக பார்ப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையில், அதாவது ஏதோ ஒரு கதை புக்கில் இருந்து ஒரு கதையை, சுவாரஸ்யமான காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் பைபிளை அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு திருப்தி செய்யவே செய்யாது. நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர், அதாவது ஒரு விஷயத்தை, நூதனமான ஒரு காரியம், புதுசான ஒரு காரியம், புதுசாக ஏதோ ஒன்று வரணும் அப்படின்றதுக்காக நம்ம பைபிளை நம்ம வாசிக்கக்கூடாது. அப்படி வாசிக்கிறதும் தவறு. அப்போ உண்மையான ஒரு நோக்கம் என்ன நோக்கத்தில் நம்ம பைபிளை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது இது தேவனுடைய வார்த்தை. அடுத்ததா தேவன் என்னை எப்படி இருக்கும்படி விரும்புகிறாரோ அதை என்னிடத்தில் அவர் பேசுகிறார். அதுக்கு பேர் தான் சத்தியம்னு சொல்கிறோம், ட்ரூத் அப்படின்றோம். இப்போது ஏசப்பா கூட அவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய வார்த்தையை கேட்குறவங்க நீங்கள் சுத்திகரிக்கப்படுறீங்க. இதே யோவான் 17 அதிகாரத்தில் ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்வார். என்னுடைய வார்த்தையை கேட்டவங்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய வசனத்தை வாசிக்கவே, அதாவது அவருடைய வசனத்தை கேட்கவே அப்போஸ்தலர் தான் பக்கத்தில் இருந்தாங்க ஏசப்பாவை சுற்றி. அவங்களாம் என்ன பண்ணிருக்காங்க, ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அவங்க க்ளீன் ஆகிட்டாங்களாம். அதாவது தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தம் அவங்களுக்குள்ளே உண்டாயிடுச்சுங்களாம். ஸோ அப்போது பரிசுத்தத்திற்கான முக்கியமான ஒரு வழி என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமம். ஸோ நம்முடைய இன்டென்ஷன், நம்ம பைபிள் படிக்கும் போது நம்முடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்கணும்னா, சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது எதுக்காக நான் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்? பெருமை பாராட்டுறதுக்காகவோ, நான் மற்றவங்கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்காகவோ, இல்லை மற்றவன் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோலாம் கிடையாது. நான் சுத்தமாக்கப்படணும், தேவன் விரும்புகிற விதத்தில் நான் மாறணும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் நான் அறிந்து கொள்ளணும், தேவனுடைய வெளிப்பாடு எனக்கு உண்டாகணும். இதுதான் இன்டென்ஷன், இதுதான் சரியான இன்டென்ஷன். மற்றபடி வேறு எந்த கண்ணோட்டத்தோடையும் நம்ம பரிசுத்த வேதாகமத்தை படித்தோம்னா அதில் எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஏற்கனவே நான் சர்ச்சில் கூட நான் சொல்லியிருக்கேன். நான் காலேஜ் ஹாஸ்டலில் தான் தங்கி நான் படித்தேன். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான்.
நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் ரீடிங் ஹேபிட்டு. மற்றவங்களாம் பயங்கரமாக ஊர்லாம் சுற்றுவாங்க. நாங்கள் அதிகமாக ரீட் பண்ணுவோம், புக்ஸ் நிறையா ரீட் பண்ணுவோம், கதை புக் படிப்போம், நாவல்ஸ் படிப்போம், இந்த மாதிரி நிறைய காரியங்கள். அப்போது இன்டர்நெட்லாம் அப்போ அந்த அளவுக்கு இன்டர்நெட் இருந்தது, பட் வெளியில் போய் ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்து தான் படிக்க முடியும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஆஃப்டர்நூனில் லைப்ரரி போயிட்டு படிப்போம். அப்போது நான் கிறிஸ்டின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதனால் என்கிட்ட கேட்டால் எனக்கு பைபிள் கொடுறா, பைபிள் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படியாப்பா பரவாயில்லையே, நம்ம ஃப்ரெண்டு பைபிள் கேட்குறா, இதுதான் நல்ல ஒரு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு பைபிள் கொடுத்தேன். நல்லா ரீட் பண்ணோம், சூப்பராக ரீட் பண்ணோம். நல்ல பெரிய பெரிய நாவல், நல்ல இவ்வளோ பெரிய நாவல்லாம் கூட 2 வாரத்தில் படித்து முடிச்சிடுவான். அப்போது ஒரு நாள் பைபிள் கொடுத்துட்டேன். நான் என்கிட்ட 2 பைபிள் நான் வச்சுருந்தேன். ஒரு பைபிள் அவன்கிட்ட கொடுத்தேன். ஒரு 10 நாளில் பைபிளை கொண்டு வந்து திரும்ப கொடுத்துட்டான். கொடுத்துட்டு சொன்னால், மச்சான் பைபிள் சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்ததுடா, வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். எனக்கு சான்ஸே இல்லையா, சூப்பராக இருக்கா அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான் அப்படின்னு எனக்கு புரியல. என்னன்னா அங்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவன் பைபிள் எப்படி தான் படித்தான்னா, மற்ற எல்லா கதை புக்கை படிக்கிற மாதிரி, மற்ற எல்லா நாவல்கள், அந்த இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி த்ரில்லர் நாவல், க்ரைம் நாவல், அந்த மாதிரி நாவல் படிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால பைபிளையும் அவன் ஒரு நாவல் மாதிரி படித்து முடிச்சிட்டான். இப்போ நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட வார்த்தை, எல்லாம் ஓகே தான். ஆனால் அதே வார்த்தையை அவன் நிறைய கிறிஸ்தவன் கூட இன்னும் ஃபுல் டைம் ஒருத்தர் கூட பைபிளை படித்து முடிக்கலை. ஆனால் அவன் 10 நாளில் படித்து முடிச்சிட்டான் ஃபுல் பைபிளை. வந்து கொடுத்துட்டு சூப்பராக இருக்குது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இப்போ கவனிக்கணும், இதில் 2 விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒன்று, அவனுடைய நோக்கம் என்ன. ஸோ அதில் இருக்கிறதான சம்பவத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதாவது அது ஒரு கதையாக அவன் பார்க்குறான், ஒரு நாவல் படிக்கிற மாதிரி. ஓஹோ, வந்தாங்க போனாங்க, இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க, தீர்க்கதரிசனமாக இதை சொன்னாங்க, ஜீசஸ் வந்தார், ஜீசஸ் இறந்தார், உயிர் தெழுந்தார், அப்பா பயங்கரமான ஸ்டோரி, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு மூடிட்டு கிளம்பியாச்சு. ஒன்று தகவலாக பார்த்தான். இன்னொன்று, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, when you read the Bible or when you make up your mind to study the Bible, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்ணயம் நீங்கள் செய்யும் போது, ஆவியானவர் நம்மளை ஃபுல்லாக ஆட்கொண்டிருக்கிறாரான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்குள்ளே இருக்கணும். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் are you convicted by the Holy Spirit to study the Word of God? பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலினாலே நீங்கள் தான் படிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கணும்னு அந்த உந்துதல் உங்களுக்குள்ளே இருக்கிறனால படிக்கிறீங்களா? இதுதான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? ஸோ பிஃபோர் யூ ரீட் ஆர் ஸ்டடி த பைபிள், மேக் ஷுர் தட் யூ ஹாவ் த கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதல் உங்களுக்குள்ளே இருக்குதா? ஒன்று. இன்னொன்று, என்ன நோக்கத்துக்காக படிக்கிறீங்க? தெரிஞ்சுக்கொள்றதுக்காக கிடையாது. தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்கள் சும்மா ஒரு டைம் படித்து முடித்தாலே கதை புக் மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் ட்ரூத். இட் இஸ் த ட்ரூத் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் மை என்டையர் பீயிங். என்னுடைய மொத்தத்தையும், என்னுடைய வாழ்க்கையினுடைய மொத்தத்தையும், என் வாழ்க்கை மாத்திரம் இல்லை, என்னிலிருந்து வருகிற என்னுடைய மொத்த குடும்ப சந்ததியுமே மாற்றக்கூடியதான அதிகாரம் கர்த்தருடைய சத்திய வார்த்தையில் இருக்குது. ஸோ அதுதான் ஜீசஸ் இங்கே சொல்கிறாரு, சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சரிங்களா? ஸோ ஒரு சில வசனங்களை போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததாக ஒரு சில காரியங்களை நம்ம சும்மா ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில், பழைய ஏற்பாட்டில் 929 அதிகாரங்களும் 23,138 வசனங்களும் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரங்களும் 7,957 வசனங்களும் இருக்குது. 7,957 verses. ஒட்டுமொத்தத்தில் 1,189 அதிகாரங்கள், 31,095 வசனங்கள். இது வேதாகமத்தினுடைய அமைப்பு. சரி, இப்போது நான் உங்களுக்கு கேட்கணும், அந்த எய்ம் பற்றி தான் சொன்னேன் இல்லைங்களா? ஆத்தர் எழுதின ஆசிரியருடைய இன்டெண்டட் மீனிங், அவருடைய எழுதினதான நோக்கம். இப்போ பாருங்கள், தேவன் என்ன பண்ணுறாருங்க, அவர் தான் அல்டிமேட் ஆத்தர். அதாவது அஃப்கோர்ஸ் ஆசிரியர்கள் 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருந்திருந்தாலும் அல்டிமேட்டாக எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவன் தான் அதனுடைய ஒட்டுமொத்த ஆசிரியர். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, முழு அதிகாரத்தோட
அவர் ஞானத்தோட தன்னுடைய ஞானத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா பாருங்கள், ஹியூமன் ஆத்தர்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். தேவன் என்ன பண்ணுறாருன்னா மனித ஆசிரியர்களை, மனிதர்களை பயன்படுத்தி, இப்போ தேவன் வந்து நேரடியாக அவரே ஒரு ஒரு கல்வெட்டில் நேராக அவரே வந்து விரலில் வச்சு அப்படி எழுதுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒருவேளை நம்ம கற்பனை பண்ணலாம். அதுவும் சாத்தியம் தான், அவர் செஞ்சுருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை அவர் செய்யும் போது அவர் அதில் பாருங்களேன், ஒரு டீப்பான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒருவேளை தேவனே நேரடியாக ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களுக்கு டைரெக்டாக கல்வெட்டில் அப்படியே அவருடைய நெருப்பு விரலினாலே அப்படியே எழுதி கல் சுவடு மாதிரி கொடுத்துருந்தாருன்னா அது படிச்சிருப்போம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் டச் அப்படின்றது ஒன்று இருக்காது. ஹியூமன் டச்னால் என்னென்னா, அதாவது அதை வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்ப்போம். அதாவது நம்மளால் தொடர்பு படுத்தவே முடியாது அது. ஏன்னா அது கடவுள் கொடுத்தது, அது கடவுளே எழுதினது, தேவனே வந்து அவர் முழு அதிகாரத்தோடு அவர் எழுதி அதை கொடுத்துட்டார். இப்போது இதில் நான் படிக்கிறேன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, அதனால் கை கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நம்ம முக்கால்வாசி நேரம் இப்போவே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போவே நம்ம என்ன பண்ணுறோம், தேவன் எழுதி கொடுத்தது முக்கால்வாசி இல்லைங்க ரொம்ப சிரமமாக இருக்குன்ட்டு விட்டுறோம். ஆனால் தேவன் ஏன் மனித ஆசிரியர்களை பயன்படுத்தி ஆவியானவர் ஏன் அவங்க மூலமாக எழுத வைக்கிறாருன்னா, பைபிள்ன்றது ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி, அதாவது எங்கே வேற்று கிரகத்திலேருந்து இறங்கி வந்து ஒரு புத்தகம் மாதிரி இருக்கக்கூடாது ஒன்று. இன்னொன்று, மனிதர்கள் தங்களுடைய நடைமுறையிலே தேவனை உணர்ந்தவர்களாக, இப்போ ஈச் அண்ட் எவ்ரி இந்த 40 பேர் சொன்னாங்க, 40 ஆசிரியர்கள், 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதுனாங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேவனை உணர்ந்தவர்களாக அதை எழுதுனாங்க. அதாவது என்ன சொல்ல, ஒரு கட்டாயத்தின் பேர்லையோ இல்லை எழுதணுன்ற ஏதோ ஒரு நிபந்தனையிலையோலாம் அவங்க எழுதலை, தேவனை உணர்ந்தவங்களாக எழுதுகிறாங்க. ஸோ இந்த ஆசிரியர்கள், இந்த 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதும் போது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, they actually understood what they were writing. அவங்க எழுதுறத அவங்க புரிஞ்சு தான் எழுதுனாங்க. அதனால அவங்க கண்டிப்பாக கடினமானது எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க முதலாவது அவங்க வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி தான் எழுதுனாங்க. இப்போ ஒருவேளை தேவனே நமக்கு எழுதி கொடுத்துருந்தாருன்னா நேரடியாக நம்ம சொல்கிறது வரோம் வாஸ்தவமாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, கை கொடுறது ரொம்ப சிரமமாக இருக்குதுலாம் சொல்லலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, மனிதன் மூலமாக ஏதோ ஒரு மனிதனை அந்தந்த காலத்தில் பயன்படுத்தி எழுத வச்சார். ஸோ அப்போது இதில் 2 பெர்ஸ்பெக்டிவுமே இருக்குது. ஒன்று மனித கண்ணோட்டம், அதாவது ஹியூமன்லி இட் இஸ் அப்ளிகபிள், நடைமுறையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும் அப்படின்றதையும். ரெண்டாவதாக டிவைன் பெர்ஸ்பெக்டிவ், தெய்வீக கண்ணோட்டம் உடையதாகவும் இந்த பரிசுத்த வேதாகமும் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, இப்போது அடுத்து நாம் பார்க்கக்கூடியதான இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா, நம்ம இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன. பரிசுத்த வேதாகம் எல்லா புக்குமே ஒரு நோக்கம் இருக்கும், கரெக்டு தானே? எல்லா புக்குன்னு ஒரு கண்டென்ட்னு ஒன்று இருந்தாலே அதுக்கு கண்டிப்பாக ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். ஸோ அப்போ பரிசுத்த வேதாகமத்தினுடைய நோக்கம் என்ன, அது ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வெளிப்பாட்டின் நோக்கம், ரெவலேட்டரி பர்பஸ். இது என்னத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாருங்க, நான் கீழே போட்டிருக்கேன், the Bible reveals to people the things that God most wants them to know. மனிதன் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அது தேவனுடைய பார்வையிலிருந்து மனிதனுக்காக கொடுக்கப்படுகிறது. இதுதான் ரெவலேஷன். புரியுதுங்களா? வெளிப்பாடு அப்படின்னால என்ன அர்த்தம்? இது மனிதனுடைய சுய சித்தமாய் தோன்றாமல், மனுஷனுக்கு தானா மனசில் தோன்றதெல்லாம் அவன் எழுதாமல். இப்போ உதாரணத்துக்கு தாவீது எழுதினார்னா மனசில் தோணுதெல்லாம் அவர் எழுதலை, பவுலும் மனசில் தோணுதெல்லாம் எழுதலை, லூக்காவோ நம்ம பைபிளில் இருக்கிற வேறு எந்த ஆசிரியர்களுமே மனசில் தோணுதெல்லாம் அவங்க எழுதலை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதினாங்க. ரொம்ப முக்கியமானதா, இது காடோடைய ரெவலேஷன், தேவனுடைய வெளிப்பாடு. சரிங்களா? கர்த்தர் மனுஷனுக்கு இந்த வெளிப்பாடை கொடுக்கணும், இந்த வெளிப்பாடை கேட்டு அவன் என்னை பற்றி தெரிந்து கொள்ளணும். இப்போ பைபிளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம், இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், ரத்தம் சிந்தினார் அப்படின்ற ஒரு செய்தியை மாத்திரம் நம்ம கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பைபிளே இல்லாமல் இருக்கிறோன்னா, உண்மையாலுமே சொல்கிறேன், இவ்வளவு நாட்களாக நம்ம தேவனுக்குள்ளாக விசுவாசத்தில் இருந்திருக்கவே முடியாது. என்னதான் ரட்சிப்பின் செய்தியை நீங்கள் காது வழியே கேட்டிருந்தாலும், அதை அனுபவிச்சிருந்தாலும், ஆதாரபூர்வமாக நம்ம கையில் இருக்கிறதான கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய ரட்சிப்பின் அடிப்படை, நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு அடிப்படை, கிருபைக்கு அடிப்படை,
பரலோக வாழ்க்கைக்கு அடிப்படை, விடுதலைக்கு அடிப்படை, எல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய காரியங்களுக்கும் அடிப்படை என்னதுங்க? கர்த்தருடைய வார்த்தை. ஸோ அதனால தான் இதை ரெவலேஷன்னு சொல்கிறோம், வெளிப்பாடுன்னு சொல்கிறோம். ஏன்னா இது எதுவுமே நம்மளுடைய இஷ்டத்துக்கு அவங்கவுங்க எழுதலை. இதை கர்த்தர் மனிதன் அறிந்து கொள்ளணும்னு நினைச்சதுனால தேவன் அந்த மனிதர்களுக்கு அதை கொடுத்தார். அந்த மனிதர்கள் நமக்கு அதை எழுதி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் முதலாவது நோக்கம். ஸோ பைபிளுடைய நோக்கம் ரெவலேஷன். ரெவலேஷன்னாலே மறைஞ்சிருக்கிறத அறிந்து கொள்றதா ரெவலேஷன். மறைஞ்சிருக்கிறது என்னது? மனுஷன் இன்றைக்கி தன்னுடைய மூளையில் எதெல்லாம் கண்டுபிடிக்கிறான், ஆனால் he cannot fully comprehend or understand God. மனிதன் எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சாலும் தேவனுடைய முழுமையும் தேவனை குறித்ததான காரியத்தையும் முழுமையாக மனிதனால் என்ன பண்ண முடியாதுங்க? அறிந்து கொள்ள முடியாது. அப்போது அதுக்கு நமக்கு பெரிதும் உதவி செய்வது தான் கர்த்தருடைய வார்த்தை. அடுத்ததா முதல் நோக்கம் வெளிப்பாட்டின் நோக்கம். அடுத்தது ரெண்டாவதா ரட்சிப்பின் நோக்கம். ஸோ ரட்சிப்புன்னு என்னதுங்க? காப்பாற்றுதல். ரட்சிப்புனாலே ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை, காப்பாற்றப்படுதல். எதுலேருந்து காப்பாற்றப்படுதல்? பாவத்திலிருந்து, நித்திய ஆக்கினையிலிருந்து காப்பாற்றப்படுதல். பாருங்கள், நான் போட்டிருக்கேன், the Bible is designed to lead people to trust in Jesus Christ for salvations and eternal life. ரட்சிப்பிற்காகவும் நித்திய வாழ்க்கைக்காகவும் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும் அப்படின்றதான ரொம்ப முக்கியமான ரெண்டாவது நோக்கம். அதுதான் சால்விஃபிக் பர்பஸ், ரட்சிப்பின் நோக்கம். ஸோ ஒரு மனுஷன் பைபிளை படித்தா அவன் ரட்சிக்கப்படணும். சரிங்களா? இப்போ என் ஃப்ரெண்டோடைய இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. அவன் அந்த பர்பஸே, அந்த புக்கோடைய அவனை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு வந்து அந்த புக்கை படித்து முடிக்கணும், அவ்வளோதான். அதில் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ அங்கே வந்து ரட்சிப்புன்ற ஒரு விஷயமே அவனுக்கு மண்டையிலே ஏறி இருக்காது. ஆவியானவர் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட இல்லை. ரெண்டாவது அவன் படித்தது ஒரு தகவல் அறிகிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவன் படித்தான். ஸோ இந்த ரட்சிப்பின் நோக்கம், ரட்சிப்புன்னு மீன் இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் அவனுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ அவன்கிட்ட போய் இயேசுபாவை பற்றி கேட்டிங்கன்னா ஒருவேளை நல்லா அவன் சொல்லலாம், இயேசுவா அவர் அந்த பண்ணார் இதை பண்ணாருன்னு சொல்லலாம். ஆனால் ஏசப்பா மெயினாக எதை பண்ண வந்தார் இந்த பூமிக்கு? ரட்சிப்பை கொடுக்க வந்தார். சரி, அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொண்டியா? இல்லை. புரிஞ்சுக்கோங்க, நம்ம நிறைய நேரம் இன்ஃபர்மேட்டிவாக தகவல் சேகரிக்கும் நோக்கத்தோடு நம்ம படிக்கிறோம். ஆனால் உண்மையான நோக்கம் என்னன்றதை நம்ம மறந்து போய்ட்றோம். சரிங்களா? அதுதான் ரெண்டாவது முக்கியமான நோக்கம், ரட்சிப்பின் நோக்கம். அடுத்து மூணாவதா ப்ராக்டிக்கல் பர்பஸ், நடைமுறை அனுபவத்திற்காக. நிறைய பேர் சில நேரங்களில் பேச்சு வாக்கில் சொல்கிற விஷயம் என்னென்னா, பைபிள் இஸ் நாட் அ வெரி ப்ராக்டிக்கல் புக் அப்படின்வாங்க. நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க, எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்கன்னு இருக்குது, எந்நேரமும் ஜோம் பண்ணுங்கன்னு இருக்குது, எப்படிங்க அதெல்லாம் முடியும் அப்படின்னா நடைமுறையில் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. இடைவிடாமல் ஜோம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இந்த மாதிரி வசனங்கள்லாம் படித்தோன்னே இதெல்லாம் வாய்ப்பே இல்லாத விஷயங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லைங்களா? ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ உண்மையாலுமே ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட அத்தனை வசனங்களுமே முழுக்க நடைமுறை வாழ்க்கைக்கு சம்பந்தமான வார்த்தைகள் தான். அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு அது நம்மளால் அதை செய்ய முடியல, நம்மளால் அதை கீழ்ப்படிய முடியல அப்படின்றதுனால அது நடைமுறைக்கு செட் ஆகாத புக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நிறைய பேர் அப்படி தான் பேசுவாங்க. நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். நிறைய பேரோட கூட இந்த மாதிரி ஆர்கியூலாம் பண்ணும்போது, ஆர்கியூவில் இல்லை, ஒரு சிலரோட கொஞ்சம் தர்க்கம் பண்ணுற மாதிரி வரும். ஒரு சிலர்லாம் என்கிட்ட பேசுவாங்க. ஒரு சில நாத்திகர்கள் நண்பர்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செட் ஆகாதுப்பா, நீ யோசிச்சு ப்ராக்டிக்கலாக அது செட் ஆகுமா, எப்படி எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிலாம் கேட்பவர்கள் உண்டு. அவங்களுக்கு அது புரியாது. இன்ஃபேக்ட் ஆவியானவர் இருந்தால் தான் இது புரியும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் தட் யூ ரீட் அவுட் ஆஃப் த பைபிள், இஃப் யூ டு நாட் அப்ளை இட் along with the power of the Holy Spirit, நீங்கள் வாசிக்கிறது படிக்கிறது எதையுமே ஆவியானுடைய துணை இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு அர்த்தமே கொடுக்காது, அர்த்தமற்றதாக இருக்கும். சரிங்களா? ஸோ வேதத்தில் இருக்கிறதான அனைத்து வசனங்களும் முழுக்க நடைமுறை வாழ்க்கைக்கான பழக்க வழக்கத்திற்கு, அனுபவத்திற்கு முற்றிலும் ஒத்துப்போகக்கூடியவைகள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். இதுதான் மூணாவது நோக்கம். சரிங்களா? அடுத்தது நான்காவதாக நாம் பார்க்கிறது தேவனுக்குள் நம்மை வளர்ப்பதற்காக, நர்ச்சரிங் பர்பஸ். ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்ளணும். பாருங்கள், முதலிருந்து வர வெளிப்பாடு, முதலாவது வெளிப்பாடு, அதாவது தேவனை அறிந்து கொள்வது. அடுத்து ரெண்டாவதா ரட்சிப்பின் நோக்கம். அதாவது இதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் உருவாக்கின மனிதர்கள் பாவத்தை செஞ்சு ரட்சிப்பை இழந்து போனாங்க. குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை அவங்க திரும்ப பெற்றுக்கொள்கிறாங்க. இதுதான் ரெண்டாவது. அடுத்து மூணாவதா நடைமுறை அனுபவம். ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே நம்ம நடைமுறையில் செய்யணும்.
அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே நம்ம கீழ்ப்படியணும், எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அடுத்து 4வதா, இப்போ கொஞ்சம், அதாவது ஒரு டைம், இப்போ நான் ஒரு டைம் பைபிள் படிக்கிறேன், பைபிளை படித்து ஒரு ஆஸ்பெக்டில் தேவன் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கலாம், ஒரு 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 டைமென்ஷனில் தெரிஞ்சுக்கிறேன், ஒரு பரிமாணத்தில் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் மேற்கொண்டு நான் திரும்ப கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்க இன்னும் வேறு வேறு பரிமாணங்களிலே தேவனை பற்றி நான் அறிந்து கொள்கிறேன். சரிங்களா? ஸோ இதை இப்போ நான் அறிந்து கொள்ளும் போது என்ன ஆகுறேன்னா, தேவனை நம்புகிற அந்த நம்பிக்கையிலே, தேவன் மேலே வச்சிருக்கிறதான விசுவாசத்தில் நான் வளருகிறேன். புரியுதுங்களா? அப்போது எல்லா மனுஷனுக்குமே ஸ்பிரிச்சுவல் growth அப்படின்றதுக்கு எது ரொம்ப அவசியம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வசனம், வார்த்தை இல்லாமல், பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் இல்லாமல் ஒரு மனிதன் வளர முடியாது. உணவு இல்லைனா எப்படி ஒரு குழந்தைக்கு வளர்ச்சி இல்லையோ, அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தை, ஆவிக்குரிய மன்னாவாகிய கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் ஒரு மனிதனால் வளர முடியாது. சரிங்களா? பாருங்கள், ஒரு ஃபேமஸான ஒரு கோட் ஒன்று, இது யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணும்போது இந்த கோட் எனக்கு ஞாபகம் வந்தது. Either sin will stop you from studying your Bible or the Bible will keep you away from sinning. தமிழில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒன்று, பாவம் உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதற்கு தடை செய்யும், இல்லை என்றால் பரிசுத்த வேதாகமம் உங்களை பாவம் இல்லாமல் காத்துக்கொள்ளும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம பிறவியிலிருந்தே இம்ப்யூட்டட் சின்னு சொல்கிறோம், அதாவது நமக்குள்ள பிறவியிலிருந்தே பாவம்ன்றது வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சதான பாவங்கள், முற்பிதாக்கள் செய்த பாவம் எல்லாத்தையுமே உள்ளே வந்துருச்சு, நமக்குள்ளே இருக்குது. அப்போது பாவம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க முடியாது. பரிசுத்த வேதாகமத்தை வாசிச்சிங்கன்னா பாவம் உள்ளே இருக்க வாய்ப்பில்லை, பாவம் கண்டிப்பாக வெளியே போயிடும். சரிங்களா? அப்போது பேசிக்காக என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போக 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 சுத்திகரிப்பு ஏற்பட்டு, அதனால தான் ஏசப்பா யோவான் 17:17 வாசிச்சோம் இல்லைங்களா, அந்த வசனத்தில் உங்களுடைய வார்த்தை அவங்கள சுத்திகரிக்கிறது, உங்களுடைய வார்த்தை தான் அவங்களுக்கு சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம சுத்திகரிக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும்னா கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போ இதில் முக்கியமான இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் பைபிள் படிக்கும் போது நமக்கு நிறைய பேருக்கு ரொம்ப சவாலாக இருக்கும். சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது பைபிளுடைய லென்த்து. அப்பா, இந்த பைபிளை பார்த்தாலே தலை சுற்றுதுப்பா, இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி நான் படித்து முடிக்கிறது? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா துவக்கத்தில் ரொம்ப அழகாக படிப்பாங்க. ஆதியாகமம், யாத்ராகமம்லாம் அப்படியே ஒரு கதை மாதிரி போகும். யாத்ராகமம் பாதியிலே அப்படியே படிக்கும்போது அப்படியே கண்ணு சொருகும். லேவியராகமெல்லாம் மூடி வச்சுருவாங்க நிறைய பேர், இதெல்லாம் வேணாம்பா, ஒன்றும் முடியல. அடுத்ததாக நாளாகமம் வரும்போது அதே மாதிரி, எப்போ ஏற்கனவே நடந்தது திரும்ப இதுக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நேரங்களுக்கு நம்ம தேவ பிள்ளைங்க, நான் சொல்கிறது தேவனை அறிந்து வசனத்தை ரெகுலராக வாசிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு லென்த், அதாவது பைபிளுடைய ஃபுல்லாக படித்து முடிக்கிறது இதெல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். எப்பா முடியல சாமி, கண்ணு கட்டுது அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். இது எல்லாமே நம்ம எப்படி சமாளிக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லென்த், அந்த மேக்னிடியூட்னா அதில் சொல்லப்படுற விஷயங்கள், அப்பா மண்டையை போட்டு குழப்புது, இது அங்கே இருக்குது, இது எப்படி இருக்குது, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி நம்மளால் ரிலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு சவாலாக இருக்கும். அதெல்லாம் எப்படி பார்க்க போகிறோன்றதை, நம்ம எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அடுத்ததாக வேதாகமத்தில் இருக்கிறதான ஒரு சில பழங்காலத்து பழக்க வழக்கங்கள் பைபிள் படிக்கும்போது, அது வந்து நம்ம 2000 1900 எழுதப்பட்ட புக்கு இல்லை இல்லையா, இது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம், பரிசுத்த வேதாகமம். அப்போது நமக்கும் அவங்களுக்கும் காலம்ன்றது ஒரு பெரிய இடைவெளி. அடுத்தது இடம்ன்றது ஒரு பெரிய இடைவெளி. நம்ம கலாச்சாரம் வேறு, கிரேக்கர்கள், எபிரேயர்கள், இஸ்ரேவேலர்களுடைய கலாச்சாரமே வேறு. ஸோ இந்த உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஆதியாகமம் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆதியாகமத்தை வாசிக்கும் போது நமக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். சரிங்களா? ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது, நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. நான் எங்கள் அத்தை வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிறனால அடிக்கடி நான் சின்ன வயசில் இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு, நாங்கள் சிட்டியில் எங்களுடைய வீடு இருந்தது, சிட்டியிலேருந்து இங்கே வந்துட்டு போயிட்டுருப்போம். அப்போது வந்துட்டு போகும்போது அங்கே வந்து எங்கள் அத்தையோட வீட்டில் ஒரு கார்ட்டூன் பைபிள் மாதிரி இருந்தது. கார்ட்டூன்னா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்டோரிலாம் சம்பவங்கள் வரைஞ்சிருப்பாங்க இல்லைங்களா, கார்ட்டூன் மாதிரி. இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து வசனம் இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி ஒரு பைபிள் ஒன்று இருந்தது. அப்போ இந்த பைபிளுடைய நரேஷன், அதாவது அந்த அந்த கதையை சொல்லி அதை அந்த அந்த படம் வரைஞ்சவர் வந்து பயங்கரமான பக்கா ஒரு ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்த, இந்து மதத்தை சேர்ந்தவர்னு நான் நினைக்கிறேன். அதுவும் மேபி ஒரு பிராமணராக கூட இருந்திருக்கலாம்னு என்னுடைய ஒரு யூகம். ஏன்னா அதில் வந்து ஒரு சம்பவம், ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுறது வந்து ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருந்தாங்க. அது வந்து அந்த புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னால் கிரகிக்க முடியாத ஒரு காரியம். என்ன அப்படின்னா, ஆபிரகாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்காருன்னா, நல்லா குடுமி போட்டுட்டு பேர் பாடியில் பூணூல் போட்டு சப்பளங்கால் போட்டு உட்காந்துருக்காரு ஆபிரகாம். அடுத்ததாக பலிபீடம் எப்படின்னா, இந்த நம்ம இப்போ இந்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்யாண மேடையில் அந்த நெருப்பு குண்டம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, சின்னதாக சதுரமாக இருக்குமே, செங்கல் வச்சு அடிக்கிருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் பலிபீடம். ஈசாக்கை பலி செலுத்துறார். ஈசாக்கு வந்து அந்த 4 அந்த செங்கலுக்குள்ளே குத்த வச்சு உட்காந்துருக்கிறாரு. குடுமி போட்ட அவர் பார்க்க நம்ம எக்ஸாக்டாக திருவள்ளுவர் மாதிரி இருக்கிறார். ஆபிரகாம் பூணூல் போட்டிருக்காரு, நல்லா பட்டை அடிச்சிருக்கிறாரு. ஈசாக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி குத்த வச்சு அந்த நெருப்பு இதுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. இவர் கத்தி இப்படி ஓங்கிட்டு இப்படி நின்றுருக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுதல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன், இப்போ ஒரு பிராமண அதனால தான் பிராமண மனுஷன் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பூணூல்லாம் போட்டுட்டு இருந்தார். அந்த படத்துக்கு ஆபிரகாம் பூணூல் போட்டு வச்சுருந்தார். இப்போது அவர்கிட்ட கதையை சொன்னோன்னா அவருக்கு புரிஞ்சது என்னென்னா, பக்திமான். ஓகே, அப்போ பக்திமான்னா நமக்கு இதுதான் தோற்றம். ஸோ பூணூல் போட்டிருப்பார், பட்டை போட்டிருப்பார், குடுமி போட்டிருப்பார். அடுத்து பலிபீடம்னா இது இப்படி தான் இருக்கும். பலிபீடத்தில் ஈசாக்கை பலியிட்டாங்கன்னா அப்போ எப்படி பலியிடுறது, அப்போ இப்படி குத்த வச்சு உட்கார வைக்கணும்னு அவருடைய சொந்த கற்பனையில் அவருக்கு தெரிஞ்ச கலாச்சார பின்னணியில் அவர் வரைஞ்சிருக்கிறார். அதை எப்படியும் நான் சம்பவம் மிஸ் பண்ணிட்டேன். நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனும் அதெல்லாம் பார்த்து விழுந்து சிரிப்போம். பயங்கரமாக இருக்கும். அது ஃபுல்லுமே நான் அது வந்து ஒன்று தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதில் இருக்கிற ஒவ்வொரு பக்கத்துலேயும் விதவிதமாக இருக்கும். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. சரி, அது போகட்டும். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பைபிள் படிக்கும் போது நமக்குன்னு ஒரு கற்பனை வரும். இந்த மாதிரி இந்த சம்பவம் வந்துச்சு, ஆபிரகாம் வந்தார், போனார், மோசே செங்கடலை 2 பிளந்தார். அப்புறம் வந்து யாத்திராகமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பற்றிலாம் சொல்லுவார். ஆண்டவர் இந்த ட்ரெஸ் பண்ணணும், அந்த ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் இந்த சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சில நியாயப்பிரமாணங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இது எல்லாமே வந்து நம்மளுடைய இமேஜினேஷனில் வர்றதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுவுமே ரொம்ப சிரமமான ஒரு காரியம், அதுவுமே ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, நிறைய வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான பரிமாணங்களில் தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். டிஃப்ரெண்ட் மேட்டர்ஸ் இருக்குது, சரிங்களா, டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து வெவ்வேறு விதமான எழுத்துக்கள்லாம் இருக்குது, சரிங்களா. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வெவ்வேறு விதமான எழுத்து நடைகள் இருக்கிறது. கவிதை வடிவில் இருக்கிறது, அப்புறம் உரைநடை வடிவில் இருக்கிறது, தீர்க்க தரிசன வடிவில் இருக்கிறது, லெட்டர்ஸ் நிருபங்கள் வடிவில் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்முடைய பைபிள். ஸோ நம்ம வாசிக்கும் போது அந்தந்த எழுத்து நடைக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும், நம்ம மாறிக்கணும். இல்லைனா அது என்னன்னு நமக்கு புரியாது. புரியுதுங்களா? இப்போ நம்ம பைபிளை ரீட் பண்ணுறோங்க, ஆனால் ஸ்டடி பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கவனிக்கணும். நீங்கள் சும்மா பைபிளை தகவல் அறியறதுக்காக ரீட் பண்ணிங்கன்னா ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சிலது புரியும், ஒரு சிலது புரியாது. ஆனால் நீங்கள் டீப்பாக அதை ஆராய்ந்து பார்த்து அந்த சத்தியம் சுத்திகரிக்கணும். அதுதான் நம்முடைய இன்டென்ஷன், இல்லைங்களா. எப்பயுமே என்னுடைய அண்ணன், அவர் எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன் மாதிரி. அவர் எப்பயுமே என்கிட்ட சொல்லுவார், பைபிளை வாசிக்கும் போது, இப்போ நீ ஊழியக்காரனா பைபிள் வாசிக்கிறேன்னா இந்த வசனத்திலேருந்து எப்படி பிரசங்கம் பண்ணலான்றது யோசிக்கவே கூடாது. இந்த வசனத்திலேருந்து தேவனை பற்றி நீ என்ன அறிந்து கொள்கிற, இதுதான் உன்னுடைய நோக்கம். எப்பயுமே பிரசங்க கண்ணோட்டத்தில் வசனத்தை படிச்சின்னா ஆண்டவர் உன்ட்ட பேசவே மாட்டாருன்னுவார். அது முற்றிலும் முழுக்க உண்மை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நோக்கத்தில் நான் பைபிளை ஒரு நாள் நான் படிக்க மாட்டேன், படிக்கவும் கூடாது. எப்பயுமே நான் பைபிளை படிக்கும் பொழுது நான் தேவனை பற்றி என்ன அறிந்து கொள்கிறேன், நான் எதை அறிந்து கொள்கிறேனோ அதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பாருங்கள், பைபிள் இது போட்டிருக்கு, அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக. ஸ்கூல் டீச்சர் கிடையாது நான். ஸ்கூல் டீச்சருக்கும் பைபிள் டீச்சருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸ்கூல் டீச்சர் சொல்லிக் கொடுக்குறத அவன் அங்கே புக்கில் இருக்கிறத சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, சம்பளம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பைபிள் டீச்சர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அது முதல்ல தனக்கு நடைமுறைப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினதுக்கப்புறம் தான் அதை அவர் சொல்லிக் கொடுப்பார்.
ஸோ இதுதான் ஸ்கூல் டீச்சருக்கும் பைபிள் டீச்சருக்கும் இருக்கிறதான வித்தியாசம். சரிங்களா? ஸோ அப்போது ரொம்ப முக்கியமானது நடைமுறைகள். இது எல்லாமே நம்ம நடைமுறையான வாழ்க்கையில் நம்ம அதை யோசித்து பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததாக நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய தோல்விகள் நம்முடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு நம்ம பைபிளை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மூவி மாதிரி எடுத்துருக்கலாம். வெறும் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் மாத்திரம் நம்ம பைபிளில் இருந்திருந்தா நம்ம பைபிள் எப்படி இருந்திருக்குன்னா ஒரு கட்டுக்கதை மாதிரியாக இருந்திருக்கும். ஆனால் நம்மளுடைய பைபிளில் டிவைன் ஸ்ட்ரென்த்தும் போடப்பட்டிருக்கு, தெய்வீக வல்லமை பற்றியும் பேசப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மனிதனுடைய குறைவுபாடு, மனுஷன் எவ்வளோ தோற்று போனவன், மனுஷன் எவ்வளோ தோல்வியானவன், மானுஷிகமாக இருந்து எவ்வளோலாம் தோற்று போகிறாங்க, ஏமாந்து போகிறாங்க, அழிந்து போகிறாங்க அப்படின்ற ஹியூமன் வீக்னஸையும் பற்றி பேசப்படுது. ஸோ இது பயங்கரமான பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக மாத்திரம் நம்ம பைபிளில் இருந்துச்சுன்னா நம்ம அது ஒரு கட்டுக்கதை மாதிரி, ராமாயணம் மாதிரியும் மகாபாரதம் மாதிரியும் படித்து மூடி வச்சுட்டு போயிருப்போம். ஆனால் இதில் எல்லாமே இருக்குது. தேவனுடைய சத்துவம் அதில் வெளிப்படுகிறது, மனிதனுடைய பலவீனமும் அதில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ அதனால் ரொம்ப பேலன்ஸ்டான, அதனால தான் நம்ம முழுக்க வேதாகமத்தை நம்மளால் நம்ப முடியும். 100% ட்ரஸ்ட்வர்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நம்பிக்கைக்குரியது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. அதே மாதிரி படிக்கும்போது நமக்கு பகுத்தறிவு வேண்டும், டிசர்ன்மெண்ட் நமக்கு வேணும், ஒவ்வொரு வசனத்திலிருந்து வருகிறதான சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக. ஸோ இதை எப்படி நம்ம இந்த சவால்களை எப்படி நம்ம சந்திக்கிறது அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல பெரிய கண்டென்ட்டாக இருக்குது. அது எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னா, முதலாவது நம்ம பொறுமையாக நம்ம வாசிக்க பழகணும். எப்பயுமே பைபிளை வந்து அறக்க பறக்க இவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்க போகிறேன், அதாவது நல்லா படித்தவங்க அந்த துரிதமான நாட்களுக்குள்ளே முடிக்கிறத பற்றி பிளான் பண்ணலாம். இந்த வருஷம் கேலண்டர்லேயும் நம்ம பைபிள் ரீடிங் பிளான் இருக்குது. நம்ம சர்ச்சோட கேலண்டரில் 1 year பைபிள் ரீடிங் பிளான் இருக்குது. அந்த பிளான் வந்து நம்மளுடைய கேலண்டரில் பிரிண்ட் ஆகிருக்கு. சர்ச்சுக்கு வரவங்க, நீங்கள் கேலண்டர் வாங்கினவங்க தயவு செஞ்சு படிங்க. ஒரு நாள் 2 நாள் விட்டிங்கனாலும் 3ஆவது நாள் 10 அதிகாரம் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு நாளும் ஸ்கிப் பண்ணாமல் 3-4 அதிகாரங்கள், மேக்ஸிமம் மிஞ்சி போனால் 5 அதிகாரங்கள் தான் வரும். காலையிலையும் நைட்டும் நீங்கள் அதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் நம்ம பைபிள் படித்து முடிக்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானம்னா ரொம்ப கேப் விட்டுறக்கூடாது. டெய்லிக்கும் கண்டினியூஸாக பைபிள் படிக்கிற ஒரு பழக்கம் இருந்ததுன்னா அந்த பைபிள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற சேலஞ்சை வந்து நம்மளால் சமாளிக்க முடியும். அடுத்ததாக நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வேதாகமத்தினுடைய கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கலாச்சாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நமக்கு 2 விஷயம் நமக்கு தேவை. இது வந்து என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம இந்த வயசானவங்களாம் கண்ணாடி போட்டுருவோம், பார்த்துருக்கீங்களா? பைஃபோக்கல் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி இப்படி இருக்கும். இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், எனது வந்து ஒரே லென்ஸ் தான். என்னுடைய ஐசைட் வந்து ஷார்ட் சைட். பக்கத்தில் இருக்கிறது தெரியும், தூரத்தில் இருக்கிறது அவ்வளோ தெளிவாக எழுத்துக்கள் எனக்கு தெரியாது. ஸோ நான் லென்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பைஃபோக்கல்னால் என்னென்னா, இந்த இடத்துல லைட்டாக ஒரு வளையம் மாதிரி இருக்கும். தூரமாக இருக்கிறதுல மேல் பகுதி வழியாக பார்ப்பாங்க, கீழே இங்கே புக்கில் ஏதோ ரீட் பண்ணும்போது பைஃபோக்கல் வழியாக ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய அப்ரோச்லேயும். முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, ஃபஸ்ட்டு பைபிளில் நீங்கள் அதை அந்த சோர்ஸ் டெக்ஸ்ட்டை நீங்கள் வாசிக்கும் போது, அது முதலாவது அந்த சூழலில், அந்த கலாச்சாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, எப்படி அது இருந்தது அப்படின்றத அதாவது அவங்களுடைய உலகத்துக்குள்ளே நம்ம போயிடணும். அவங்க காலத்தில் அவங்க ட்ரெஸ் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய பேச்சு மாதிரி, அவங்களுடைய பழக்க வழக்கம் மாதிரி நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய சொந்த புரிதலுக்கு நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க, உங்களுடைய கான்டெக்ஸ்ட்டை அதை எப்படி புரிந்து கொள்கிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வெவ்வேறு விதமான எழுத்து நடைகள் இருக்கிறனால அது ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு படிக்கணும். என்னென்ன புக்கு என்னென்ன எழுத்து நடைன்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? அடுத்ததாக எதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்களோ அதை நடைமுறைப்படுத்தணும். அதாவது அது உடனே அதை நீங்கள் கீழ்ப்படிகிறதுக்கு, அதை உடனே அதை நம்மளுடைய லைஃப்பில் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பைபிளை படித்து முடிக்கலாம், அப்புறம் கீழ்ப்படியாதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. வாட் எவர் யூ ரீட் டுடே, இம்ப்ளிமெண்ட் இட் டுடே, நாட் டுமாரோ. இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்கிறீங்களோ இன்றைக்கே அதை கடைபிடியுங்கள். அப்புறம் நாளைக்கு உங்களோட அப்போ தேவன் நிச்சயமாக பேசுவார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தை நான் சொன்ன மாதிரி ஹியூமன் நெகட்டிவிட்டி, அதாவது ஹியூமன் வீக்னஸ், மனிதனுடைய பலவீனத்தை பற்றி நம்மளுடைய வேதாகமும் ரொம்ப தெளிவாக சொல்லுது. தேவனுடைய பலத்தை பற்றி சொல்லுது, மனுஷனுடைய பலவீனத்தை பற்றி சொல்லுது. ஸோ அந்த ஹியூமன் பிஹேவியர் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். மனிதன் விழுந்து போனவன் தான், பாவம் நிறைந்தவன் தான்,
அவன் தோற்று போனவன் தான். ஆனாலும் கர்த்தர் அவனை திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவியானவருடைய துணை இல்லாமல் நீங்கள் பைபிளை தொடவே தொடாதீங்க. சரிங்களா? ஹோலி ஸ்பிரிட்டுடைய கன்விக்ஷன் இல்லாமல் நம்ம பைபிளை வாசிக்க முடியாது. நிறைய பேர் அதனால் ஒரு வேளை இப்படி சொல்லலாம், ஏப்பா பைபிள் படிக்கல, ஆவின் உணர்த்தலைங்க. இது ஒரு சாக்கு போக்காக மாறிடக்கூடாது. நான் உங்களுக்காக எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆவியனுடைய உணர்த்துதலோடு படிக்கணும்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆவியான டெய்லி உணர்த்திட்டு தான் இருப்பார் வசனத்தை வாசிக்க சொல்லி. அது ஆனால் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்னா, கட்டாயத்தின் பேர்லேயோ நான் இன்றைக்கி பைபிள் படிக்கலைன்னா ஆண்டவர் என்னைய தண்டிச்சிருவார், என்னை வச்சு செஞ்சிருவார், இந்த மாதிரி நிறைய பேர், எனக்கே அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ரிலீஜியஸ் மைண்ட் செட்டில் இருப்போம். ஒரு 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 மதம் சார்ந்த மனநிலை, அதுதான் ரிலீஜியஸ் மைண்ட் செட். என்னென்னா இது செய்யலைன்னா தெய்வ குத்தமாகி போயிடும், பைபிள் படிக்கலைன்னா அது தெய்வ குத்தம் கிடையாது. அதுக்காக பைபிள் படிக்காமல் 10 நாள் படிக்காமல் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் படிக்கிறதும் அதுவும் வந்து நியாயமான ஒரு காரியமும் கிடையாது. ஸோ இது எதனால நான் படிக்கிறேன்? ஒன்று, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, அந்த பர்பஸ் ஆஃப் த புக் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ரெண்டாவதா, தேவனை பற்றி நான் அறிந்து கொள்ளணும். அடுத்ததாக பரிசுத்தமாக்கப்படணும், பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், என்னுடைய நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளணும். அடுத்ததாக நான் இன்னும் வளரணும். பர்பஸ் ஆஃப் த புக்கு 4 காரியம் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த 4 காரியத்தையுமே மனதில் வைத்து கொண்டு இதை வந்து நம்ம அதை வந்து தினசரி பழக்க வழக்கமாக மாறணும். நான் நியூ இயர் அப்போ கூட நான் சர்ச்சில் பேசினேன், நீங்கள் எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல. தீர்மானம் எடுக்கிறத விட பழக்க வழக்கங்கள் செய்யணுன்றதை நம்ம ஒரு முடிவு பண்ணணும். ஏன்னா தீர்மானங்கள் நிலைச்சு நிற்குமான்றது தெரியாது. ஆனால் பழக்க வழக்கங்களாக மாறிடுச்சுன்னா அது நிச்சயமாக நமக்குள்ளாக நிலைத்து நிற்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்லைடை நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே பைபிள் நோட்டு பேனாலாம் வச்சுருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வேணும்னா நீங்கள் இதை எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஃபாண்ட்டு தெரியுதுங்களா? எல்லாத்தையுமே ஒரே பேஜில் கொண்டு வரனால கொஞ்சம் சின்னதாக நான் போட்டிருக்கேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். ஓகே, இது நீங்கள் தயவு செஞ்சு எழுதிக்கோங்க. இந்த டேப்லெட் காலம் போட்டு இந்த அட்டவணை போட்டு எழுதிக்கோங்க. ஸோ முதலாவது பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள். இதில் என்ன மெயினாக இதனுடைய பழைய ஏற்பாட்டினுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் என்னென்னா, ரட்சிக்கும் கிறிஸ்துவின் திட்டமும் வாக்குரைக்கப்பட்ட விளக்க மாதிரி காண்பிக்கப்படுகிறது. அதாவது எப்படி ரட்சகர் வரப்போகிறார், ஆதியாகமத்திலிருந்தே ரட்சிப்பின் திட்டம் இருக்குது. அங்கேருந்தே ஆரம்பித்து எப்படி அது ப்ராமிஸ் பண்ணப்பட்டு எப்படி அது நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இது 39 புத்தகங்கள் முழுசும். அடுத்ததாக அதை ரொம்ப தெளிவாக நம்ம எங்கே வாசிக்கிறோம்னா, எபிரேயர் 1:1 பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் அந்த டெக்ஸ்ட்டில் போட்டிருக்கேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். எங்கே திருவுளம் பற்றினார்? பழைய ஏற்பாட்டில். எப்படிலாம் திருவுளம் பற்றினார்? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை எழுதினவங்க எல்லாருமே. யார்? மோசே, சாமுவேல், அப்புறம் தாவீது ராஜாவாக இருந்தாலும் அவர் தீர்க்கதரிசன அந்த நேரத்தில் அந்த வசனங்கள் எழுதும்போது தீர்க்கதரிசன அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருந்தார். இந்த மாதிரி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை எழுதின எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான் சொல்லப்படுறாங்க. புரியுதுங்களா? ஸோ தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்கள்னா அந்த அவங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், வம்சமாக வந்தவங்களுக்கு திருவுளம் பற்றினதான தேவன். இதுதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுடைய ஒரு சுருக்கம். ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை பழைய ஏற்பாட்டை நம்ம முதலாவது 5 ஆகமங்கள்னு நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த 5 ஆகமங்கள். ஸோ அது எங்கேருந்து பாருங்கள், ரெட் கலரில் டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரை இதுதான் 5 ஆகமங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்கள்,
நான் மவுஸில் காமிக்கிறேன் பாருங்கள். வரலாற்று புத்தகங்கள். வரலாற்று புத்தகங்கள் இது யோசுவா முதல் எஸ்தர் வரை. இதை நம்ம வரலாற்று புத்தகம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்ததாக கவிதை வடிவம் மற்றும் நீதிமொழிகள். 3வது கேட்டகரி கவிதை வடிவம் மற்றும் நீதிமொழிகள். இது யோபு முதல் உன்னத பாட்டு வரை. யோபு முதல் உன்னத பாட்டு வரை. அடுத்ததாக பெரிய தீர்க்கதரிசிகள். ஏசாயா முதல் தானியேல் வரை. ஏசாயா முதல் தானியேல் வரை. அடுத்தது சிறிய தீர்க்கதரிசிகள். இது ஓசியா முதல் மல்கியா வரை. இப்போ பாருங்க, இதில் இருக்க மொத்தம் 39 வந்துருச்சு. 5 ஆகமங்கள். இது ஒரு தனி எழுத்து வடிவம். நான் சொன்னேன் இல்லைங்களா, டைப் ஆஃப் லிட்ரேச்சர், அதுவுமே ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வரலாற்று புத்தகங்கள். வரலாற்று புத்தகங்கள் உரைநடை மாதிரி இருக்கும். அடுத்தா கவிதை வடிவிலான புத்தகங்கள். யோபுலாம் வந்து கவிதை வடிவிலான புத்தகம். ஆனால் நம்ம வந்து கதை மாதிரி படிக்கிறோம். கதை மாதிரி படித்தோன்னா அது புரியவே புரியாது. கவிதை வடிவில் தான் அது இருக்குது. அதை கவிதை மாதிரி தான் நம்ம படிக்கணும். கவிதை படிக்கும்போது நமக்கு என்ன, அதாவது கவிதை படிக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கவனம் போட்டு படிப்போம். இப்போது ஸ்கூலில் தமிழ் செய்யுள் படிப்போம் இல்லைங்களா, தமிழ் உரைநடை அதெல்லாம் படிக்கிறதுக்கும் செய்யுள் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. செய்யுள் படிக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கம் தேவை. டீச்சர் சொல்லிக் கொடுக்கலாம், நமக்கு புரியவே புரியாது. திருக்குறள்லாம் படிச்சிருப்போம். திருக்குறள் எந்த வார்த்தையோட சேர்த்து வாசிக்கணும் கூட நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ ஒரு டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நமக்கு திருக்குறள் புரியும். அதே மாதிரி தான் உரைநடை. அப்படி இல்லை, படித்தோன்னே நமக்கு புரிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி தான். இப்போது வந்து பார்த்திங்கன்னா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லாம் படித்தோன்னே புரியும். ராஜா வந்தான், பாவம் செஞ்சான், போனான், வந்தான், எல்லாம் இருக்கும். ஆனால் கவிதை யோபுலேருந்து ஆரம்பித்து உன்னத பாட்டு வரைக்கும் இருக்கிற காரியங்களை நம்ம ரொம்ப டீப்பாக, நமக்கு யாராவது ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க நமக்கு இருக்கணும். அஃப்கோர்ஸ் பரிசுத்தாவே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், வசனங்கள்லேருந்து பேசுவார், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை டீப் ஸ்டடி பண்ணும்போது நம்ம சேர்ந்து இணைந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அது ஃபார்மேட்டை, அது லிட்ரேச்சர் டைப்பை, எழுத்து நடையே வேறு. அடுத்ததாக பெரிய தீர்க்கதரிசிகள். பெரிய தீர்க்கதரிசினா அவங்க பெருசானவங்க இல்லை, அந்த புக்கு ரொம்ப பெரிய புக்கு, அதுதான் பெரிய தீர்க்கதரிசிகள். அடுத்ததாக சிறிய தீர்க்கதரிசிகள், அதாவது இந்த கண்டென்ட்லாம் ரொம்ப சின்ன கண்டென்ட். அவங்க ஓசியாலேருந்து மல்கியா வரை. எழுதிட்டிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்தது போக போகிறோம். அடுத்தது புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகங்கள் 27 புத்தகங்கள். சரிங்களா? இங்கே என்ன வாசிக்கிறோம்? அங்கே வாசித்தோம் ரட்சிக்கும் கிறிஸ்துவின் திட்டமும் வாக்குரைக்கப்பட்ட விளக்க மாதிரி காண்பிக்கப்படுகிறது. இங்கே கிறிஸ்துவின் வாழ்க்கையும் அவரின் ரட்சிக்கும் திட்டமும் நிறைவேறுகிறது. அங்கே எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில். நியூ டெஸ்டமெண்ட்டில் எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, நிறைவாயிடுச்சு. சரிங்களா? இப்போ இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வசனம் அதே எபிரேயர் 1வது அதிகாரத்தில் அடுத்த வசனம். ஸோ அங்கே என்ன வாசித்தோம்? பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இப்போது புதிய ஏற்பாட்டில் இந்த கடைசி நாட்களில், அப்படின்னா அந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஸோ ஜீசஸ் மூலமாக நமக்கு அவர் பேசியிருக்கிறாரு. இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். கர்த்தர் உலகங்களை உண்டாக்கினார். ஓகேங்களா? ஸோ ஜீசஸ் வந்து he was prophesied in the Old Testament. He was fulfilled in the New Testament. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசன நிறைவேறுதலாக அவர் பிறந்தார், ரட்சித்தார், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், திரும்ப வரப்போகிறார். சரி, இப்போது நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்கிறதான, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான புத்தகங்களை நம்ம இவ்விதமாக பிரிக்கலாம். ஒரு 6 கேட்டகரி இருக்குது. முதலாவது சுவிசேஷங்கள். எழுதிக்கோங்க, வேகமாக எழுதுங்க. சுவிசேஷம், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. சுவிசேஷம்னாலே நற்செய்தி. இதில் 4 வருது: மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அடுத்ததா சபை வரலாறு. இது ஒன்று தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஹிஸ்டாரிக்கல் புக், வரலாற்று புத்தகம். சபை வரலாறு, அப்போஸ்தலர். ஓகேங்களா? அப்போஸ்தலர். அடுத்ததாக சபைக்கான கடிதங்கள், லெட்டர் ஃபார்மேட்டுன்னு சொன்னது. அது எங்கேருந்து வாசிக்கிறோம்? ரோமர் முதல் கொலோசேயர் வரை. ரோமர் முதல் கொலோசேயர் வரை சபைக்கான கடிதங்கள். அடுத்தது மெய்ப்பர்களுக்கு. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பாஸ்டர்ஸ்க்குன்னு எழுதப்பட்டதான கடிதம். இது மெய்ப்பர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம். என்னன்னதுங்க? தெசலோனிக்கேயர் முதல் பிலேமோன் வரை. இந்த தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து
ஸ்பெசிஃபிக்காக பாஸ்டர்ஸ்க்காக எழுதப்பட்டது. அடுத்ததாக பொதுவான கடிதங்கள், ஜென்ரல் எபிசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா எபிரேயர் முதல் யூதா வரை, எபிரேயர் நிருபம் அப்புறம் யூதா வரைக்கும், அந்த 1 யோவான் 2 யோவான் எல்லாமே அதில் வரும், பொதுவான கடிதங்கள். அடுத்ததாக கடைசி கால எழுத்துக்கள், இதை வந்து அப்போக்கலிப்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போக்கலிப்டிக்னா வருங்காலம், கடைசி காலம், கடைசி காலத்தின் அழிவு அப்படின்றது தான் அப்போக்கலிப்டிக், கடைசி கால எழுத்துக்கள். அதை வந்து வெளிப்படுத்தின விசேஷம். புரியுதுங்களா? நம்ம பைபிளில் இருக்கிற மொத்த 66 புத்தகத்தையும் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு முக்கியமாக ஹோம்ஒர்க் தரேன். ஹோம்ஒர்க் என்னென்னா, உங்களுடைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் நம்ம சர்ச்சில் நம்ம சொல்லியிருக்கோம், அட்டவணையை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுங்கள். சரிங்களா? பைபிளில் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது, எந்தெந்த புக்கு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அட்டவணையை நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னோ, உபாகமம், யோசுவா, இப்படி வரிசையாக நம்ம அதை வரிசையாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அது ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் எபேசியர்னு எங்கே தேடுறது? கொலோசியருக்கு முன்னாடியா, ரோமருக்கு பின்னாடியா, இல்லை எங்கே இருக்குது? யூதாவா? ஏன்னா அந்த பக்கம்லாம் நம்ம அதிகமாக திருப்ப மாட்டோம், அதெல்லாம் 1 பேஜ் 2 பேஜாக தான் இருக்கும், எங்கேயாவது பெரட்டும் போது மிஸ் ஆகிடும் நமக்கு. ஸோ அதனால் நியூ டெஸ்டமெண்ட்டில் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆர்டர், அந்த புக் எங்கெங்கே இருக்குது, எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர், இதெல்லாமே இதெல்லாம் கரெக்டாக அந்த ஆர்டரில் நீங்கள் படிங்க. இது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, கடைசியாக இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ இன்னொரு 10 மினிட்ஸ் நான் முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ கவனிப்போம், பைபிள் நமக்கு எப்படி வந்துச்சு? இது ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு கேள்வி. ஒரு வேளை இது கேள்வியாக இருந்திருக்கலாம், நீங்கள் யார்ட்டாவது கேட்டிருக்கலாம், இல்லை உங்கள் யாருக்காவது இது மனசுக்குள்ளேயே தோன்றின ஒரு கேள்வியாக இருந்திருக்கலாம். அதில் பாருங்கள், 5 காரியங்களை நம்ம பார்க்குறோம். முதலாவது வெளிப்பாடு, ரெவலேஷன். தேவன் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். இதுதான் வெளிப்பாடுன்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே வெளிப்பாட்டின் நோக்கம், பர்பஸ் ஆஃப் த புக்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா, வெளிப்பாட்டின் நோக்கம். இதில் ரொம்ப முக்கியமானது, கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா வெளிப்பாடுகள். ஸோ எப்படிப்பட்ட வெளிப்பாடுகள்? இப்போ மோசே அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, மோசேவுக்கு கர்த்தர், இப்போது ஆதியாகமத்தை எடுத்தோன்னா ஆதியாகமம் எழுதினவர் மோசேன்றதை நம்ம நம்புகிறோம். இப்போது மோசேவுக்கு வந்து இந்த முதல் 11 அதிகாரங்கள் ஆபிரகாம் முன்னாடி இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கும். அந்த அதிகாரங்களை மோசேக்கு எப்படி தெரியும்? மோசேக்கு யார் சொன்னா? அப்போ அங்கே தேவன் தான் சொன்னார். அப்போ தேவன் எப்படி அதை சொல்லியிருப்பார்? தரிசனத்தின் மூலமாக காமிச்சிருக்கலாம், இல்லை அவர் இவர் எழுதியிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து ஒரு ரெவலேஷன். புரியுதுங்களா? அதாவது மனிதனுக்கு தெரியாத ஒன்று, எந்த மனிதனுக்குமே தெரியாத ஒன்று, தேவனுக்கு மாத்திரம் தெரிஞ்ச ஒன்று மனுஷனுக்கு கிடைக்கிறது பேர் தான் என்னது? வெளிப்பாடு. புரியுதுங்களா? இந்த வெளிப்பாடு தான் முதல்ல இருக்கிறது. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். பைபிள் உருவாகிறதுக்கு முதல் விஷயம், தேவன் மனிதன் மூலமாக தன்னுடைய காரியத்தை அவர் ரிவீல் பண்ணுறார். இதுதான் ஃபஸ்ட்டு வெளிப்பாடு. அடுத்ததாக 2வது உந்துதல். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ ஆவியானவர் இல்லாமல் சும்மா வெளிப்பாடுன்னு அவங்க எழுதலை, ஆவியானவருடைய இன்ஸ்பிரேஷன்றதுக்கு நீங்கள் இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இன்ஸ்பிரேஷன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு திரைப்படம் எடுக்கிறவன் வந்து ஒரு நடைமுறையில் நடந்த இந்த சம்பவத்திலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆனேங்க, இந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவத்திலேருந்து எனக்கு ஒரு உந்துதல் வந்தது, அதனால் இந்த திரைப்படத்தை எடுத்தேன் அப்படின்வார் ஒரு டைரக்டர். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இல்லை இந்த பின்னணியை வச்சு நான் இந்த கதையை நான் எழுதினேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது என்னை தொட்ட ஒரு விஷயம். அந்த இன்ஸ்பிரேஷன் கிடையாது. நான் எதுக்காக உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ டீப்பாக சொன்னேன்னா, அந்த இன்ஸ்பிரேஷன் வேறு. இன்ஸ்பயர்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு எழுச்சி உண்டாச்சுங்க அப்படின்ற அந்த இன்ஸ்பிரேஷன் வேறு. இப்போ இந்த இன்ஸ்பிரேஷன்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை நான் செய்து முடிக்கும்படியாய், டு அக்கம்ப்ளிஷ் அன் ஆக்ஷன், ஒரு செயலை நான் செய்யும்படியாக எனக்குள்ளாக வருகிற ஒரு தூண்டுதல். இதை வந்து நம்ம அகத்தூண்டுதல்னு சொல்லலாம், இன்னர் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறோம், அகத்தூண்டுதல்கள். ஸோ இந்த அகத்தூண்டுதல்கள் இதை யார் செய்கிறா? பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். என்னத்துக்கு செய்கிறாரு? ஒரு ஆக்ஷனை, ஒரு செயலை முழுமையடைய செய்கிறார். என்ன ஆக்ஷன் அது? அவருடைய வெளிப்பாடுகளை அடுத்த வருகிற சந்ததி, இன்னொரு மனுஷன், இன்னொரு மற்ற ஆட்கள் அறிந்து கொள்ளும்படியாக, எழுதும்படியாக அதுக்கு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்குறார். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரெவலேஷன், அடுத்து இன்ஸ்பிரேஷன், அடுத்து 3வதாக டிரான்ஸ்மிஷன், பரிமாற்றம். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிறதான நிறைய விஷயங்களை மோசே தேவன்கிட்டருந்து வெளிப்படுத்தப்பட்டு தான் எழுதியிருக்கிறாரு. ஆனாலும்
ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நிறைய விஷயங்கள் எப்படி தெரியுங்களா வந்தது, அந்த கண்டென்ட் எப்படி தெரியுமா வந்தது, அது ஓரல் தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரல் தோரானா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு இந்த 5 ஆகமங்கள் இருக்கக்கூடிய சம்பவங்கள் ஓரல் தோரான்னு சொல்லப்படுகிறது. ஓரல்னா என்னது? வாய் வழியாக. ஸோ இந்த முற்பிதாக்கள் யார், நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த முற்பிதாக்கள் வழியாக தொடர்ச்சியாக, அதாவது சந்ததியாக சொல்லப்பட்டதான வார்த்தைகளும் இதில் உள்ளடக்கி இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? முதலாவது தேவனே நேரடியாக வெளிப்படுத்தினது. ரெண்டாவதாக ஆவியானோர் உள்ளிருந்து ஒரு செயலை செய்யும்படி உணர்த்தப்பட்டு எழுதினது. அடுத்து மூன்றாவதாக அவங்களுடைய முற்பிதாக்கிட்டிருந்து கேட்டது. இப்போது மோசேக்கு வந்ததான இன்புட் எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பாக மோசேயோட இன்புட் எப்படி தெரியுங்களா இருந்திருக்கும்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மோசேக்கு அஃப்கோர்ஸ் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாரு, டிவைன் இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு, இப்போ தெய்வீக உந்துதல் இருந்தது. அதே நேரத்தில் அவர் குழந்தையாக இருந்தோடனே அவரை நைல் நதியில் விட்டாங்க. அப்புறம் நம்ம சம்பவம் தெரியும். அப்புறம் அவங்க அம்மா அவரை எடுத்து வளர்த்தாங்க. இப்போ அவங்க அம்மா எடுத்து வளர்க்கும் போது என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க? அவங்களுக்கு என்ன கதை சொல்லியிருப்பார்? சின்ன வயசில் ஸ்கூலில் குழந்தைக்கு கதை சொல்லி வளர்க்குறோம் இல்லையா, என்ன கதையை சொல்லி வளர்த்துருப்பாங்க அவங்க? ஆபிரகாம், ஈசாக்கு தான் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய முப்பாட்டன் இவங்க இருந்தாங்க, யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க, யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய சகோதரர்கள்லாம் வித்துட்டாங்க. இந்த சம்பவம் எல்லாம் முக்காவாசி ரெவலேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனில் வந்திருந்தாலும், வெளிப்பாடுகள் மற்றும் பரிசுத்தரோட உந்துதல் வந்திருந்தாலும், மோசேக்கு அதில் அட்லீஸ்ட் ஒரு 15 to 20% எங்கேருந்து வந்திருக்கும் தெரியுமா? வாய் வழியாக சொல்லப்பட்ட தகவல்களையும் மோசே என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அதை எழுதியிருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ அப்போ பைபிளில் ஓரல், அதாவது வாய் வழியாக வந்த வார்த்தைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 4ஆவதாக நியமனம். அதை பற்றி ஏற்கனவே சொன்னேன். கெனான்னா கெனானிசிட்டி அப்படின்னா என்னன்னா அதனுடைய தகுதி என்ன, நியமன தகுதி என்ன அப்படின்றது. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க வேணாம். நியமனம்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியானுடைய உந்துதலால் எழுதப்பட்டது. அடுத்ததாக தேவனுடைய ரட்சிக்கும் திட்டத்தை காண்பிக்கிறது, தேவனுக்கு மகிமை சேர்க்கிறதாக இருக்கிறது, எல்லாமே இதுதான் பேசிக்கான கெனானிசிட்டி. ஆனால் இது எப்படி வந்துச்சு, யார் இந்த புக்கை டிசைட் பண்ணா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். அது ரொம்ப பெரிய டாபிக். அது பிப்ளியாலஜி அப்படின்ற ஒரு தனி ஸ்டடி. அது நம்ம ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். அது நம்ம படிக்க முடியாது. அது பைபிள் காலேஜில் தான் அதை நம்ம படிக்க முடியும். அடுத்ததாக மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் சொன்னால் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த 3 மொழிகள் தான் எழுதப்பட்டது. அரமாயிக், எபிரேயம் மற்றும் கிரேக்க மொழி. இந்த 3 மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கு நம்முடைய கரங்களிலே கிடச்சிருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம், அதை தான் நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அடுத்து கிளைம்ஸ் ஆஃப் த பைபிளில் நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்னொரு முக்கியமான ஒரு சங்கீத பகுதியை நம்ம தியானித்து அதிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மக்கிட்ட எப்படி பேச போகிறான்றதை பார்த்துட்டு மேற்கொண்டு அடுத்து ஒவ்வொரு புத்தகங்களாக ஆவியானவர் என்ன நம்மக்கிட்ட சொல்கிறாரோ, எதை படிக்க சொல்லி நமக்கு உணர்த்துகிறாரோ அந்த காரியங்கள்லேருந்து, இந்த வருஷத்தில் நமக்கு என்ன தேவையோ அந்த காரியங்கள்லேருந்து நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சதுன்னா ஒரு ஹேண்ட்ஸ் அப் இல்லை ஒரு தம்ஸ் அப் அதை கொடுக்க முடியுமா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இத்தனை பேர் கவனிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். யூடியூபாக இருந்தால் அப்படியே பார்த்துட்டு நம்ம ஓடிடுறோம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. சரி, ஓகே, சரி, ஜெபம் பண்ணலாங்களா? அன்பு மிரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல இரவு வேளை காமுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த நாட்களிலே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளும். விசேஷமாக இந்த நாளில் நாங்கள் தியானித்த மாதிரி எங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி அல்ல, எங்களுக்கு மனசுக்கு தோன்றினபடி அல்ல, தேவனுடைய உந்துதலின்படி, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவின்படி நாங்கள் இந்த நாட்களில் உங்களுடைய வசனங்களை வாசிக்க, தியானிக்க, ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த வசனங்களை எங்கள் கையில் கொடுத்துருக்குறீங்களோ அந்த வசனம், அந்த சுத்திகரிப்பு, தேவனை அறிகிற அறிவில் நாங்கள் வளரும்படி கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க உதவி செய்யும். மற்றபடி நாங்கள் பெருமைக்காகவோ மேன்மை பாராட்டலுக்காகவோ வசனத்தை வாசிக்கிறவங்களா இல்லாமல் நாங்கள் தேவனை அறிந்து கொள்ளணும், நாங்கள் பரிசுத்தமாகணும், தாழ்மையோடு தேவனுக்கு முன்பதாக நடக்கணும், தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணுன்ற எண்ணத்தோடு நாங்கள் வேதாகமத்தை வாசிக்க, தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். எங்களோடு கூட கர்த்தர் தொடர்ந்து பேசும். இந்த நாளிலிருந்து இந்த வருடம் முடிவதற்குள்ளாக எப்படியாவது நாங்கள் உங்கள் வார்த்தையை இன்னும் அதிகமாக
வாசித்து தியானிக்கிறதுல கர்த்தர் எங்களுக்கு ஒரு மும்முரமாக நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவையற்ற மற்ற எல்லா கவன சிதைவுகளும் வெளியேறட்டோம்ப்பா. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வெளியேறட்டும். நாங்கள் ஒரு மனமாக ஏக சிந்தை உள்ளவங்களா ஒரு மனதோட கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். பரிசுத்தப்படுத்தும். எங்களோடு கூட தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். தேங்க்யூ. மேற்கொண்டு உங்களுக்கு இப்போ பேசுனதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கால் பண்ண வேணாம். ஏன்னா நிறைய நேரம் நான் பிஸியாக இருப்பேன். நீங்கள் அதை வெளியே எடுக்க முடியாது. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் நோட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம மீட் பண்ணுவோம். அடுத்த செவ்வாய்க்கிழமையில் கரெக்டாக 7 o'clock நான் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் அதுக்காக ஆயத்தத்தோடு இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.